போன சாப்டரோட முடிவுல எல்லாருமே டெஸ்ட் எழுதிட்டு அதுக்கான ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத இந்த சாப்டர்ல பார்க்கலாம். இந்த கதையோட ஆரம்பத்திலேயே அந்த மெக்கானிக்கல் டீச்சர் வந்துட்டு டெஸ்டோடைய ஸ்கோர் ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. கோவா நீ 52 பாயிண்ட்ஸ், ஷான் நீ 61 பாயிண்ட்ஸ். இதை கேட்டு ஷான் வந்துட்டு பின்னாடி திரும்பி, சென் நான் பாஸ் ஆயிட்டேன், இதை கேட்ட நானும் உன்னுடைய விடாமுயற்சிக்கு கிடைச்ச பரிசு. அதுக்கப்புறம் யூ நீ 88 பாயிண்ட்ஸ். இதை கேட்ட கிளாஸ்ல இருந்த எல்லாருமே அமேசிங் யூ அப்படின்னு சொல்ல, பதிலுக்கு யூவும் மனசுக்குள்ள நல்ல வேலை, எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் அந்த டெஸ்ட் பேப்பர்ல இருந்துச்சு. உடனே இந்த யூ வந்துட்டு நான் தேர்ட் பிரைஸ் அப்ளைன் பண்ணதுக்கு அப்புறம் இங்க இருக்க எல்லாருக்குமே ஒரு நல்ல மீலை வாங்கி தரேன் அப்படிங்கிறப்போ டீச்சர் வந்துட்டு வாங் அண்ட் ப்ளூ நீங்க ரெண்டு பேரும் 95 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க, நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கீங்க. அந்த லாஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிருந்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் ஸ்கோர் வந்திருக்கும். பதிலுக்கு அந்த ரெண்டு பேருமே லாஸ்ட் கொஸ்டினுக்கு நிறைய கால்குலேஷன் தேவைப்பட்டுச்சு. எக்ஸ்ட்ரா 10 மினிட்ஸ் கிடைச்சிருந்தா நான் கண்டிப்பா அதை சால்வ் பண்ணிருப்பேன். இதை பார்த்து அந்த யூவும் டீச்சர் உங்க ரெண்டு பேர்கிட்டயும் எபிலிட்டி இருக்குன்னு நம்புறாரு. இவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் ஷோ ஆஃப் பண்றாங்க. என்ன ஆனாலும் சரி தேர்ட் பிளேஸ் எனக்கு தான். உடனே அந்த டீச்சர் வந்துட்டு டெஸ்ட் பேப்பர் ரொம்பவே கஷ்டம் தான், ஆனா என்னால இதை நம்பவே முடியல. நம்ம கிளாஸ்ல ஒரு பர்சன் மட்டும் ஃபுல் மார்க் எடுத்திருக்கான், அது வேற யாரும் இல்ல, சென் தான், 100 பாயிண்ட்ஸ். இதை கேட்ட அந்த நாம் கோமஸ் அந்த ரெண்டு பேரும் என்னது 100 பாயிண்ட்ஸா, இந்த டெஸ்ட் ரிசல்ட் நம்புற மாதிரி இல்ல அப்படிங்கிறப்போ உடனே யூ வந்துட்டு நான்குன் சிட்டியை சேர்ந்த ரெண்டு அகாடமிக் ஸ்டார் டிஃபீட் ஆயிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு சான் தான் ரொம்ப ஸ்ட்ராங் போலயே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அதை விட இம்பார்ட்டன்டான விஷயம், இப்ப நான் டாப் 3ல கூட இல்ல, என்ன தேர்ட் பிளேஸ்ல இருந்து கிக் அவுட் பண்ணிட்டாங்க. இதே நேரத்துல ஷானும் சூவும் என்ன பாராட்டேன். உடனே நான் வந்துட்டு டீச்சர் சாய் ஃபர்ஸ்ட் பிரைஸுக்கான $888 எப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீன்னு கேட்க, பதிலுக்கு டீச்சரும் கவலைப்படாத சென், நான் அந்த பிரைஸ் அமௌண்ட்டை ரெட் கலர் கார்டுல போட்டு உங்களுக்கு சென்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இவன் ரொம்ப மணி மைண்டடா இருக்கான், ஒருவேளை அந்த பணம் உனக்கு ரொம்ப தேவைப்படுதோ அப்படின்னு நினைக்கிறப்போ அடுத்த ஒரு மணி நேரத்துல ஜென் ஃபியூசன் எக்ஸாம் உடைய ரிசல்ட்டும் வருது. அந்த டீச்சர் வந்துட்டு லூ நீ வந்துட்டு 81 ஸ்கோர், வாங் நீ வந்துட்டு 83 ஸ்கோர். இதை தவிர்த்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இந்த டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டாங்க. அதுல ரெண்டு பேர் மட்டும் அவங்களுடைய ரிசல்ட்ல டிஸாட்டிஸ்ஃபைடா இருந்தாங்க. இதே நேரத்துல ஷான் வந்துட்டு 78 ஸ்கோர் எடுத்திருந்தா, எக்ஸாக்டா சொல்லணும்னா டாப் 5ல இருக்கா. இதே நேரத்துல நான் வந்துட்டு என்னால அடிச்சு சொல்ல முடியும், இந்த வாட்டியும் நான் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் அடிக்க போறேன், அதுவும் ஃபுல் மார்க்கோட. இதை கேட்ட வாங், யூ, லூ மூணு பேருமே திரும்பவும் ஷாக் ஆனாங்க. உடனே வாங் வந்துட்டு இந்த டெஸ்ட் ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு, அப்புறம் எப்படி அவனால ஃபுல் மார்க் அப்ளைன் பண்ண முடிஞ்சுச்சு. பதிலுக்கு லூவும் ஒருவேளை ஆன்சர் அவனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்க, இது கேட்ட டீச்சர் வந்துட்டு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, ஏன்னா எல்லா கொஸ்டினுமே டிசைன் பண்ணது நான் தான், அதுக்கான ஆன்சர் ஆன்லைன்ல கூட இல்ல, சோ சீட் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. இதை கேட்ட வியூவும் சிரிச்சுக்கிட்டே உங்களால இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, உடனே சென் மேல சீட்டிங்னு பழைய போட பாக்குறீங்க, நான்குன் சிட்டிக்கு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்குறீங்க. உடனே சூ வந்துட்டு வாங்க பார்த்து அக்லியான பீப்புள் இந்த மாதிரி தான் ட்ரபிள் ஏற்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கிண்டல் பண்ண லஞ்ச் பிரேக் வந்துட்டு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல முடிஞ்சிருது. இதே மாதிரி மூணாவதா சர்வைவல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு. மற்ற சப்ஜெக்ட் மாதிரியே சேம் பிரைஸ் அமௌண்ட்டுக்கு. ஆனா இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இதை 3 சப்டிவிஷனா ஸ்பிளிட் பண்ணாங்க. ராக்கை கிளைம் பண்றதும் ட்ரீயை கிளைம் பண்றதும் ஒரு சப்டிவிஷனாவும், ஸ்விங் பண்றது செகண்ட் சப்டிவிஷனாவும், ஃபிரிக்ஷன் மூலியமா ஃபயரை வர வைக்கிறது தேர்ட் சப்டிவிஷனா பிரிச்சிருந்தாங்க. உடனே இந்த வாங் வந்துட்டு லூ மார்னிங் நடந்த அந்த ரெண்டு தியரி டெஸ்ட்லயும் நம்ம ஃபெயில் ஆயிட்டோம், இந்த சர்வைவல் அப்புறம் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல நம்ம யாருமே ப்ரூஃப் பண்ணோம். பதிலுக்கு அந்த லூவும் நீ அதை சொல்லணும்னு அவசியமே இல்ல, இந்த ரெண்டு டெஸ்ட்லயும் அவனை அசிங்கப்படுத்தி நான் யாருன்னு காட்டுறேன். இதே நேரத்துல எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ராக் கிளைம்பிங்கும் ட்ரீ கிளைம்பிங்கும் ஸ்பீடை பொறுத்துதான் இருக்கும். அப்படி பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இதுல கண்டிப்பா நான் தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கணும். அந்த நானுக்கும் சேர்ந்தவங்க ரெண்டு டெஸ்ட்லயுமே என் பின்னாடி தான் இருந்தாங்க. அவங்களால புலம்புறதை தவிர்த்து வேற எதுவுமே பண்ண முடியல. என்னதான் நான் ஃபர்ஸ்ட் வந்திருந்தாலும் என்னுடைய நினைப்பெல்லாம் ஷான் கிட்ட தான் இருந்துச்சு. ஏன்னா அவன் வந்துட்டு இன்னுமே ராக் கிளைம்பிங்க கம்ப்ளீட் பண்ணல. அண்ட் கடைசியா அவ தான் லாஸ்ட் பிளேஸ் ஆக்குபை பண்ணான். ஆனா அதை நினைச்சு நான் கவலைப்பட தேவையில்ல, ஏன்னா ஸ்விம்மிங்ல அவ இழந்த அந்த கான்பிடென்ட்டை திருப்பியும் ரீகெயின் பண்ணுவா. அதுக்கப்புறம் செகண்ட் செக்மெண்ட் ஆரம்பிச்சுச்சேன். இதுல வந்துட்டு நாங்க ஃபயரை மேக் பண்ணணும், அவங்க ரெண்டு பேரையும் கிரஷ் பண்ணணுங்கிறதுக்காக இந்த டெஸ்ட்ல ஸ்கோர் எடுக்கல. எனக்கு அந்த ரிவார்ட் முக்கியம், அதை வச்சுதான் என்னால லெவலப் ஆக முடியும். நான் ஸ்பீடா ஃபயர் மேக் பண்றதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். இதை பார்த்த அந்த நான்குனை சேர்ந்த ரெண்டு பேரும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அந்த ஃபயர் மேக்கிங் கிளாஸ் அப்போ இவன் இந்த அளவுக்கு ஸ்பீடாலாம் இல்ல, ஆனா வெறும் 58 செகண்ட்லயே நான் ஃபயர் மேக் பண்ணி அந்த டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் கடைசியா ஸ்விம்மிங் போர்ஷன் வந்துச்சேன். இதுல நான் மட்டும் இல்லாம ஷானும்
கூட சேர்ந்து அந்த நான்குமஸ் அந்த 2 பேரையும் கிரஷ் பண்ணிட்டோம். இதை பார்த்து அந்த 2 பேரும் சென் வந்துட்டு என்னை விட ஃபாஸ்ட்னு எனக்கு தெரியும். ஆனா சடனா எப்படி ஷானும் என்ன பீட் பண்ண ஆரம்பிச்சா. நர்வஸ்ல நான் ஹாலுசினேஷன் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு வழியா சர்வைவல் டெஸ்ட் அங்க முடிய அந்த வாங்கும் லூவும் வந்துட்டு ஒரு வார்த்தை கூட பேசாம ரொம்பவே சைலண்ட் ஆயிட்டாங்க. ஆனா அந்த சைலண்ட் வெறும் லஞ்ச் முடிகிற வரைக்கும் தான். ஏன்னா அதுக்கப்புறம் மார்ஷல் ஆர்ட்ஸ் உடைய ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆச்சு. இது எப்படி டெஸ்ட் பண்றதுன்னா, இந்த பிளாட்ஃபார்ம்ல இங்க இருக்க எல்லாருக்கூடயும் ஸ்பேரிங் போடணும். அதுல யாரு டாப் 3 வராங்களோ அவங்களுக்கு ரிவார்ட் கிடைக்கும். இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் மூலியமா உங்களுடைய டேலண்ட்டை வெளியே கொண்டு வரணும்னு சொல்ல, இதை கேட்ட உடனே அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு ஹோப் வந்துச்சு. வெறும் தியரிலையும் சர்வைவில மட்டும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா போதாது. மார்ஷல் ஆர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பிசிக்கல் ஃபிட்னஸும் காம்பேக்ட் டெக்னிக்கும் இருந்தாதான் வின் பண்ண முடியும். சென், நீ வந்துட்டு மார்ஷல் ஆர்ட்ஸ்ல வீக்கா இருந்துட்டு மத்த 2த்துலயும் நல்ல ஸ்கோர் எடுத்திருந்தாலும் அது மீனிங்லெஸ் தான். இந்த ஸ்பேரிங் செஷன்ல எங்களுடைய ஃபர்ஸ்ட் பிளேஸ நாங்க அடைய போறோம். உடனே ஹான் வந்துட்டு ஸ்பேரிங் டெஸ்ட்டுக்கு முன்னாடி எல்லாரும் பிசிக்கல் டெஸ்ட ஒரு வார்ம் அப்பா எடுத்துக்காங்க. இந்த வார்ம் அப்பை பொறுத்த வரைக்கும் 3 கிரைட்டீரியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு 100 மீட்டர் ஸ்பிரிண்டிங். அதுக்கப்புறம் ஒரு கையில பார்பிள லிஃப்ட் பண்ணணும். ஃபைனலா வெர்டிகல் ஜம்ப். உடனே நான் வந்துட்டு ஸ்பிரிண்டிங்ல 100 மீட்டரை 7.78 செகண்ட்ஸ்ல முடிச்சேன். பார்பிள வந்துட்டு சிங்கிள் ஹேண்ட்ல 330 கிலோ தூக்கணும். கடைசியா வெர்டிகல் ஜம்பா 2.18 மீட்டர் தாண்டி கம்ப்ளீட் பண்ணேன். என்னுடைய பொட்டன்ஷியல் மொத்தமா காட்டினா எல்லாருடைய கவனமும் என் பக்கம் திரும்பிடும். அதனால வின் பண்றதுக்கான ரிசல்ட்டை மட்டும் கொடுத்தேன். இந்த ரிசல்ட்டை பார்த்தா வாங் வந்துட்டு எப்படி அவன் என்னை விட ஸ்பீடா இருக்கான். பக்கத்துல இருக்க லூவும் அவன் அந்த அளவுக்கு மஸ்குலரா கூட இல்ல. அப்புறம் எப்படி என்னை விட வெயிட் அதிகமா தூக்குறான். உடனே லூ வந்துட்டு பேனிக் ஆகாத, அவன் வெறும் வார்ம் அப்ல மட்டும்தான் கிளியர் பண்ணிருக்கான். இன்னும் ரியல் காம்பேக்ட் இருக்கு. எல்லாருமே அவங்களுடைய வார்ம் அப்ப முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்பேரிங் மேட்ச்க்காக ரிங்குக்குள்ள போனாங்க. உடனே நான் வந்துட்டு சர்வேல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் அச்சீவ் பண்றதுக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் ரிங்குக்குள்ள இறங்கணும். ஏன்னா என்னுடைய பிசிக்கல் ஸ்டாட் ரொம்ப ஸ்ட்ராங். யாராலையும் என்ன சேலஞ்ச் பண்ண முடியாது. ஈவன் தோ அந்த நான்குமா சேர்ந்தவங்க வெயிட் பண்ணி என்னுடைய மூவ் அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் கூட அவங்களால என்ன டிஃபீட் பண்ண முடியாது. உடனே டீச்சர் வந்துட்டு லூவை என் கூட ஸ்பேர் பண்ண சொன்னாரு. டைமை சேவ் பண்றதுக்கு ஒரே பஞ்ச்ல அந்த மேட்சை சீக்கிரமா முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா நாக் அவுட் பண்ணி தூக்கி எறிஞ்சேன். ஏன்னா இதை நான் ஸ்பீடா பண்ணி ஆகணும். எல்லா ஆப்போனண்ட்டையும் நான் டிஃபீட் பண்ணணும். இதை பார்த்துட்டு இருந்த வேங்கும் அவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அப்படின்னு ஷாக் ஆக, உடனே லூ வந்துட்டு அவனால எப்படி ஆல் அவுட் பண்ண முடியுது, இது பிசிக்கல் டெஸ்டா இருந்தாலுமே அது ரொம்ப டஃபா இருக்குமே. உடனே லூ வந்துட்டு நான் வார்ம் அப் பண்ணிட்டேன், இப்ப என்னுடைய பீக்ல இருக்கேன், என் கூட ஃபைட் பண்ண ரெடியான்னு கேட்க, உடனே லூவும் வெறும் 30 செகண்ட்ல உன்னை முடிக்கிறேன். இவன் மட்டும் என்ன ஸ்பேருக்கு கூப்பிடலன்னா நான் சென் கூட சண்டைக்கு போயிருப்பேன். சென்னை கூட சண்டை போட்டு ஜெயிக்கிற அளவுக்கு என்கிட்ட கான்பிடென்ட் இல்ல. ஆனா என்னால உன்னை பீட் பண்ண முடியும். அப்போ வா பாக்கலான்னு சொல்லிட்டு யூ வந்துட்டு அவனுடைய மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக்கை வேட்ட எதிர்பார்த்ததை விடவுமே யூ வேகமா தான் இருக்கான். ஆனா அந்த லூ வந்துட்டு அவனுடைய காலை பிடிச்சு சுழட்டி தூக்கி எரிஞ்சிடறான் ஸ்டேஜுக்கு வெளியில. உடனே லூ வந்துட்டு உண்மையா சொன்னா நான் சண்டை போட்டதுலயே நீதான் சிறந்தவன், ஆனா என்ன தூக்கடிக்கிற அளவுக்கு நீ இன்னும் ஸ்ட்ராங் ஆகல. உடனே என்ன ஸ்பேரிங்க்கு கூப்பிட்டான். அடுத்த நிமிஷமே நான் அந்த இடத்துக்கு போனேன். என்னுடைய ப்ராக்ரஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு இவன் ஹெல்ப்ஃபுல்லா இருப்பான். அடுத்த நிமிஷமே என்ன அட்டாக் பண்றதுக்காக ஓடி வந்தான். நான் கொஞ்சமா நகர்ந்து அதை டாச் பண்ணேன். அப்படியே திரும்பி அவன் முதுகுல ஒரு பஞ்ச் வைக்க ஸ்டேஜை விட்டு வெளியில போயிட்டான். உடனே அங்க இருந்த கேர்ள்ஸ் எல்லாரும் வாங் உன்னுடைய பிரதர் லூ வந்துட்டு டிஃபீட் ஆயிட்டான், நான்குனுடைய ப்ரைட் இப்போ உன்ன நம்பிதான் இருக்கு அப்படின்னு சொல்ல, சீக்கிரமா ஸ்டேஜுக்குள்ள போய் அவன் அட்டாக் பண்ணான்னு சொல்ல, பதிலுக்கு அந்த வாங்கும் எல்லாருமே வாய் மூடுங்க, நான் எப்போவோ பிளான் போட்டுட்டேன் இவன் கூட சண்டை போடணும்னு. எப்படியோ ஸ்டேஜ்குள்ள வந்துட்டேன், இப்ப இவனை பீட் பண்றதுக்கான வழியை தேடணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்க இங்கே இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த வாங் வந்துட்டு என்னை அட்டாக் பண்ண வர, அது என்னுடைய ஒரே கையால தடுத்துட்டு கொஞ்சம் கூட தாமதிக்காம என்னுடைய ஃபிஸ்ட் பஞ்ச அவனை நோக்கி லான்ச் பண்ண. அடுத்த நிமிஷமே அவன் நாக் அவுட். அதுக்கப்புறம் வந்த எல்லா பாய்ஸையுமே நான் ஈஸியா டிஃபீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய சிஸ்டமை செக் பண்ணி பார்க்கும்போது இந்த சர்வைவல் ஆஃப் ஃபிட்னஸ்க்கு சில ரூல்ஸ் இருக்கு. ஒரே ஆப்பனண்ட்டை நான் மல்டிபிள் டைம்ஸ் டிஃபீட் பண்ணாலும் அதோடைய கவுண்ட் என்னமோ ஒண்ணுதான். சோ இப்பத்துல இருந்து நான் டிஃப்ரெண்டான பர்சனை அட்டாக் பண்ணணும். ஆனா அதுலயே ஒரு சிக்கல் இருக்கு. என்னுடைய கிளாஸ்ல இருந்த எல்லா பசங்களையும் நான் டிஃபீட் பண்ணிட்டேன். அதுக்கான அர்த்தம் மீதி இருக்கிறது எல்லாருமே கேர்ள்ஸ் தான். அவங்க என் கூட சண்டை போடுறதுக்கு ஸ்டேஜ் ஏறுவாங்களா அப்படின்னு நான் யோசிக்கிற நேரத்துல அங்க இருந்த ஒரு பொண்ணு என் கூட சண்டை போட வில்லிங்கா உள்ள வந்தா. ஆனா என்னுடைய மோட்டிவ் எல்லாமே அவங்கள ஹர்ட் பண்ணாம இந்த மேட்ச்ல அவங்கள டிஃபீட் பண்ணணும். ஒரு கட்டத்துல அங்க இருந்த எல்லா கேர்ள்ஸையுமே நான் டிஃபீட் பண்ணிட்டேன். இருந்தாலுமே என்னுடைய டாஸ்க கம்ப்ளீட் பண்றதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் இருந்துச்சு. இதை பார்த்து டிசப்பாயிண்ட் ஆன அந்த நிமிஷத்துல என்னுடைய டீச்சர் ஹான் வந்துட்டு சடனா ஒரு குட் நியூஸ் அனௌன்ஸ் பண்ணாரு. இங்க இருந்து எல்லாருமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருந்தீங்க. இங்க இருக்க எலிட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரெடியா இருங்க. இன்னும் ஒரு மாசத்துல நம்மளுடைய கிளாஸ் வந்துட்டு செகண்ட் இயர்ல இருக்க சீனியர்ஸ் கூட சேலஞ்ச் பண்ண போறோம்.
சோ நம்மளுடைய கோல் இங்க என்னன்னா அவங்க எல்லாரையுமே நம்ம டிஃபீட் பண்ணணும். இதை கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்ப நிம்மதியா இருந்துச்சு. ஏன்னா நான் ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட்டட்ல இருந்தேன். ஃபைட் பண்றதுக்கு எந்த ஒரு மேட்சும் இல்லைன்னு. அப்புறம் எப்படி என்னுடைய ப்ராக்ரஸ் என்னால இம்ப்ரூவ் பண்ண முடியும்? ஆனா இப்போ நான் ரொம்பவே கொடுத்து வச்சவன். ஏன்னா எனக்கான அதிர்ஷ்டம் என் வீடு தேடி வருது. உடனே கிளாஸும் டிஸ்மிஸ் ஆயிட ப்ளூ வந்துட்டு நம்ம ஹீரோவை கிராஸ் பண்ணும்போது ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உன்னுடைய ரைவலா அடுத்த 3 வருஷத்துக்கு நான் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல பின்னாடி வந்த வாங்கும் இந்த வாட்டி நீ என்ன டிஃபீட் பண்ணிருக்கலாம். ஆனா இதுதான் ஃபியூச்சர்லயும் நடக்கும்னு எதிர்பார்க்காதா அப்படின்னு சொல்ல இது எதுவுமே நான் காதுல கூட வாங்கிக்கல. என்னுடைய ஃபோக்கஸ் எல்லாமே நான் வின் பண்ண அந்த பிரைஸ் அமௌண்ட் மேலதான் இருந்துச்சு. நான் கேல்குலேட் பண்ண வரைக்கும் $3000 மேலேயே நான் earn பண்ணிட்டேன். அப்படியே அங்கிருந்து நான் கிளம்ப இதை பார்த்த அந்த 2 பேரும் எங்களை நாக் பண்ணது மட்டும் இல்லாம இப்போ இக்னோர் பண்ணிட்டு போறேன். நீ ரொம்ப அரகண்டா நடந்துக்கிற அப்படின்னு சொல்ல அதையுமே நான் கண்டுக்காம இந்த மணியை வச்சு நான் பி ஸ்டுடியோ மீட்டை வாங்க போறேன். அது நல்லா இருக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிட என்னோட வீட்டுல நான் சிஸ்டமை யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது என்னதான் இன்னைக்கு நான் மணி ஏர்ன் பண்ணியிருந்தாலும் அந்த கோடக்ஸ் உடைய மீட்டை அன்லாக் பண்றதுக்கு இது பத்தாது. சோ இன்னும் அதிகமா ஏர்ன் பண்றதுக்கு வெப் நாவல் ஆத்தரா என்ன நான் ரெஜிஸ்டர் பண்ணேன். அப்படியே ஒரு ஸ்டோரியும் டிராஃப்ட் பண்ண ஆரம்பிச்சேன். என்கிட்ட அந்த ரூட் ஆஃப் சிஸ்டம் இருந்ததுனால அந்த நாவலை எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு கொண்டு போனேன். அடுத்த நாள் காலையில என்னுடைய மொபைலுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு. அது அந்த வெப் நாவலுக்கான கான்ட்ராக்ட் இன்விடேஷன். ஒரு வழியா லாகின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நியூஸ பார்த்தேன். 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சிட்டியோட அவுட் சைட்ல பி ஸ்டுடியோ மீட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடத்த ஒரு மியூட்டன்ட் ராட் வந்து அட்டாக் பண்ணிருக்கு. அதோடைய ஹைட் வந்துட்டு 5 மீட்டர் லாங்ல இருந்திருக்கு. அதை தடுக்க வந்த சைபாக்கா பாதியா கடிச்சிருக்கு. வேற வழி இல்லாம அந்த சைபாக் வந்துட்டு அவங்க கிட்ட இருக்க அந்த எனர்ஜி கோர் மூலியமா செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன் மோட ஆக்டிவேட் பண்ணிருக்காங்க. இதன் மூலியமா அந்த மியூட்டன்ட் ராட்டோட சேர்ந்து அந்த சைபாக்கும் டெஸ்ட்ராய் ஆயிட்டாங்க. இந்த நியூஸ் கிடைச்சேன்னும் இந்த மாதிரி ஜெயிண்ட் மியூட்டன்ட் ராட் சாங்காய் சிட்டில எங்கதான் ஒளிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது ரொம்ப பெருசா இருந்திருக்கு. அப்புறம் எப்படி இவ்வளவு நாள் டிஸ்கவர் பண்ணாம இருந்திருப்பாங்க அப்படின்னு அங்க ஸ்கூலுக்கு போக இன்னைக்குதான் ஹான் எங்க கிட்ட சொன்ன அந்த ஸ்பேரிங் செஷன், அதுவும் செகண்ட் இயர் கூட. உடனே ஹான் வந்துட்டு அந்த மேட்சுக்கான ஸ்ட்ராட்டஜியா எங்க எலைட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணாரு. இப்ப இங்க நடக்க போறது 1-on-1 மேட்ச். அங்க இருக்க டாப் பிளேயர்ஸ் எல்லாருமே நம்மள கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வீக் தான். ஆனா ஓவராலா பார்த்தா அவங்க ஸ்ட்ராங். சோ அவங்களுடைய டாக்டிக்ஸ் என்னவா இருக்கும்னா நம்பர்ஸ்ல நம்ம கம்மி, அதனால அவங்க டிஃபென்சிவ் தான் ஆடுவாங்க. மோஸ்ட் ப்ராபபிளி இந்த மேட்சை டிரா பண்ணதான் பார்ப்பாங்க. சோ நமக்கு இருக்க ஒரே ஒரு சான்ஸ் ஸ்டேஜுக்கு போன உடனே உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த மேட்சை சீக்கிரமா முடிக்கணும். இதே நேரத்துல மேட்சும் ஸ்டார்ட் ஆக ஃபர்ஸ்ட் பர்சனா நான் தான் களத்துல இறங்கினேன். ஏன்னா அந்த சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட அச்சீவ் பண்றதுக்கு என்னால முடிஞ்ச அளவுக்கு ஆப்போனண்ட்டை நான் டிஃபீட் பண்ணணும். உடனே எனக்கு ஆப்போனண்ட்ல இருந்த பொண்ணு டீச்சர் ஹான் எனக்கு எதிர்க்க இருக்கிறது ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட். ஆனா நான் வந்துட்டு என்னுடைய கிளாஸ்லயே வீக்கான பர்சன். நான் எப்படி இவன் கூட சண்டை போட முடியும்னு கேட்க உடனே டீச்சர் ஃபெங் வந்துட்டு மிஸ்டர் ஹான் ஸ்பேரிங்க பொறுத்த வரைக்கும் வீக்கான ஸ்டூடெண்ட்டை தான் ஃபர்ஸ்ட் அனுப்பணும். எதுக்காக கிளாஸ் உடைய ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்டூடெண்ட் அனுப்புறீங்க? இது ரூல்ஸ்க்கு அகைன்ஸ்ட் ஆனது அப்படிங்கிறப்போ உடனே ஹானும் வேற வழி இல்லாம சென் கீழே வா, வீக்கான கிளாஸ்மேட் ஃபர்ஸ்ட் போட்டோம் அப்படிங்கிறப்போ இதை கேட்டு நானும் ஸ்டேஜ்ல இருந்து கீழே இறங்கினேன். உடனே ஹார்ன் வந்துட்டு யூடாங் நீ ஃபர்ஸ்ட் போன்னு சொல்ல பதிலுக்கு அவளும் டீச்சர் நான் இன்னும் ரெடியே ஆகல அப்படிங்கிறப்போ அந்த இடத்துக்கு வந்த ஷானும் டீச்சர் ஹார்ன் பிசிக்கல் டெஸ்ட்ல நம்ம கிளாஸ்லயே நான் தான் ரொம்ப வீக்கான ஸ்டூடெண்ட், நான் ஃபர்ஸ்ட் போட்டுமான்னு கேட்க பதிலுக்கு அவரும் சரின்னு சொல்ல நானும் ஸ்டேஜுக்குள்ள போனேன். அந்த சீனியரை எதிர்த்து நிக்கிறதுக்கு நம்ம ஷானுக்கு கொஞ்சம் நர்வஸா தான் இருந்துச்சு. இதே நேரத்துல ஸ்டேஜுக்கு வெளியில சூவும் யூவும் அவளுக்கு என்கரேஜ் பண்ணா இதுக்கப்புறம் தான் அவ இன்னுமே நர்வஸ் ஆக ஆரம்பிக்கிறா. மேட்ச் ஸ்டார்ட் ஆன அடுத்த நிமிஷமே அந்த சீனியர் வந்துட்டு நம்ம ஷானை அட்டாக் பண்ண அவளுக்கு நல்லாவே தெரியும் இந்த சீனியர் கூட மோதி ஜெயிக்க முடியாதுன்னு. சோ அவளால எவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்ணி அந்த சீனியருடைய ஸ்டாமினாவை ரெடியூஸ் பண்ணணும். அப்படியே 3 நிமிஷம் போக அந்த சீனியர் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டான். இப்படியே நான் கண்டினியூஸா அட்டாக் பண்ணிட்டு இருந்தானா என்னுடைய ஸ்டாமினா சீக்கிரம் ட்ரெயின் ஆயிடும். இதை நான் சீக்கிரம் முடிச்சாகணும்னு சொல்லிட்டு ஷான் எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு ஃபிஸ்ட் பஞ்ச் கொடுத்து ஸ்டேஜை விட்டு தூக்கி எறிஞ்சிட்டா. பதிலுக்கு அவளும் அங்கிருந்து எழுந்து ஓடி வந்துட்டா. இதை பார்த்த ஹானும் குயின் நீ நல்ல வேலை பண்ண, ஆப்போனன்ட் உன்னோட ஸ்ட்ராங்கா இருந்ததுனால நீ டிஃபென்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ண, இது ரொம்பவே ஸ்மார்ட்டானவே அப்படின்னு சொல்ல உடனே நான் வந்துட்டு நீ நல்லாவே பண்ண, நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். 1 வருஷமா ட்ரெயின் பண்ண உன்னுடைய சீனியரை நீ 3 மினிட்ஸ் ஹோல்ட் பண்ணி மேனேஜ் பண்ணிருக்க. இதே நேரத்துல அந்த யூடாங் வந்துட்டு இதுதான் சரியான சந்தர்ப்பம், அவ ஸ்டாமினா எல்லாமே ட்ரெயின் அவுட் ஆயிருப்பா, இதை பயன்படுத்தி உன்னால அவளை டிஃபீட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு வேகமா அவ
கிட்ட போயிட்டு அவளுடைய காலை பயன்படுத்தி ஒரு சுழட்ட அவளுடைய சீனியர் வந்துட்டு அதை டாட்ச் பண்ணது மட்டும் இல்லாம அவளுடைய ஃபேஸ்லயே ஒரு பஞ்ச் வைக்க அவ கீழே விழுந்த உடனே ரொம்ப தெனாவிட்டா அவ மேல கால் போட்டு உட்கார்ந்துக்கிறான். அடுத்த நிமிஷமே அந்த யூட்டாங்கும் கிவ் அப் பண்ணிட்டா. எப்பவுமே ஒருத்தவங்களை அட்டாக் பண்ணும்போது உன்னுடைய டிஃபென்ஸ்லயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் இருக்கணும். அவ்வளவு ஈஸியா என்ன டிஃபீட் பண்ணிடலாம்னு நினைச்சேன். ஒருவேளை உன் அளவுக்கு நான் டேலண்ட் இல்லாம இருக்கலாம், ஆனா என்கிட்ட ட்ரைனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. போயிட்டு நல்லா ட்ரைனிங் எடுத்துட்டு என் கூட சண்டை போட அடுத்த வருஷம் வா. மேபி உனக்கு லக் இருந்தா உனக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடனே அந்த ஸ்டேஜுக்கு சூ வர, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ சீனியர், உன்னை கிரஷ் பண்ணி இந்த இடத்தை விட்டு உன்னை அனுப்ப போறேன் அப்படின்னு சொல்ல இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம சூ வந்துட்டு ஒரே பஞ்ச்ல அந்த சீனியரை நாக் அவுட் பண்ணிடுறான். இதை பார்த்து ஷானும் அமேசிங் சொல்ல உடனே சென் அந்த இடத்துக்கு வந்துட்டு நீயும் அமேசிங் தான். ஒருவேளை அந்த சீனியருடைய ஸ்டாமினாவை நீ ட்ரெயின் பண்ணனா இந்த மேட்ச் இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிருக்காது. அப்படியே 2 மணி நேரம் போக அந்த ஃபெங் வந்துட்டு ஹானை பார்த்து உன்னுடைய கிளாஸ்ல இன்னும் 4 பேர் தான் பெண்டிங் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த மேட்ச்ல நாங்க தான் வின் பண்ண போறோம். வெற்றி ஞாபகம் இருக்குல்ல அப்படிங்கிறப்போ பதிலுக்கு ஹானும் அவசரப்பட்டு முடிவுக்கு வந்துடாதீங்க. என்னுடைய கிளாஸ்ல ஏஸ் பிளேயரே இவங்கதான். இப்பதான் மேட்சே சூடு பிடிக்க போகுது. உடனே யூவை பார்த்து நீ போன்னு சொல்ல அவனும் ஸ்டேஜுக்குள்ள மாசம் என்ட்ரி கொடுக்குறான். ரொம்ப நேரமா என்னுடைய கை துடிச்சிட்டு இருக்க. என்னுடைய பஞ்சை ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கீங்களா சீனியர்னு கேட்க பதிலுக்கு அந்த சீனியரும் பொடி பையில என்கிட்ட இந்த மாதிரி கிரிஞ்சா பேசுறதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அந்த சீனியருடைய ஃபேஸ்ல ஒரு கிக்க வச்சு ஸ்டேஜை விட்டு தூக்கி எறிஞ்சிடறான். உடனே யூ வந்துட்டு சீரியஸாவா, இதுதான் உன்னுடைய லெவலா, நீ எல்லாம் ஒரு குப்பைக்கு சமம்னு சொல்ல அந்த இடத்துக்கு வந்த இன்னொரு சீனியரும் குட்டி பையா ரொம்ப அரகண்டா பேசுற மாதிரி ஃபீல் ஆகல, உண்மையான ஸ்ட்ரென்த் உடைய பவரை நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ண வர உடனே யூ வந்துட்டு அவனுடைய அட்டாக்கை டாட்ச் பண்ணது மட்டும் இல்லாம அவனுடைய ஃபேஸ்க்கு ஒரு கிக்க கொடுத்து ஸ்டேஜை விட்டு தூக்கி அடிச்சிடறான். இதை பார்த்த ஷானும் சூவும் அவனுக்கு என்கரேஜ் பண்ண யூ வந்துட்டு கண்டினியூஸா ஒரு சீனியரையும் நாக் அவுட் பண்ண ஆரம்பிச்சான். ஒரு கட்டத்துல அங்க வந்த சீனியருடைய ஃபேஸ்ல ஃபிஸ்ட் பஞ்ச் கொடுத்து ஸ்டேஜை விட்டு தூக்கி எறிய அடுத்து யாரு சீக்கிரம் வாங்க, என்னால இன்னும் 10 பேரை கூட டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல ஆக்சுவலா அந்த இடத்துல அவன் 5 பேரை டிஃபீட் பண்ணிருக்கான். அவனை பார்த்தாலே உங்களுக்கு கிளியரா தெரியும் அவன் ஸ்டாமினா ஃபுல்லா போயிடுச்சு. 6வதா வந்த ஆப்போனன்ட் ஒரே பஞ்ச்ல நம்ம யூவை டிஃபீட் பண்ணிட்டாரு. இந்த சுச்சுவேஷன்ல கரெக்டா நம்ம ஃபர்ஸ்ட் இயர்ல இன்னும் 3 பேர் இருந்தாங்க, ஆனா செகண்ட் இயரை பொறுத்த வரைக்கும் இன்னும் 13 பேர் இருக்காங்க. அப்பதான் ஹான் வந்துட்டு வாங்க கூப்பிட்டாரு. உண்மையா சொல்லணும்னா வாங் நல்லாவே சண்டை போட்டான். 1 by 1 மொத்தம் 10 பேரை டிஃபீட் பண்ணான். அதுக்கப்புறம் ஸ்டாமினா ட்ரெயின் ஆனதுனால 11th பர்சன் கிட்ட டிஃபீட் ஆயிட்டான். அடுத்ததா ஸ்டேஜ்ல இறங்கினது வெறும் 10 நிமிஷத்துலயே 2 ஆப்போனண்ட்டை டிஃபீட் பண்ணிட்டான். உடனே ஹான் வந்துட்டு ஃபெங்க பார்த்தேன், உங்க டீம்ல இன்னும் ஒருத்தன் தான் இருக்கான், நீங்க இப்பவே டிஃபீட்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மேட்சை இங்கேயே முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறப்போ இதை கேட்ட அந்த ஃபெங்கும் என்னது டிஃபீட்டை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கணுமா, வாங் இது உன்னுடைய டைம் அப்படிங்கிறப்போ செம்ம ஹைட் அண்ட் வெயிட்ல இந்த ஜோம்பி கேம்ல பாஸ் மான்ஸ்டர் ஒருத்தன் வருவான்ல அவனை மாதிரி ஒருத்தன் வரான். இதை பார்த்த லூவும் ஜஸ்ட் ஒரு ஃபேட்டான கை அவ்வளவுதானா, இவனுடைய கதையை இங்கேயே முடிக்கிறேன்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போய் ஒரு பஞ்ச் வைக்க அந்த ஆப்போனண்ட்டுக்கு ஒண்ணுமே ஆகல. எனக்கு எதுக்கு ரப்பரை பஞ்ச் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டே திரும்பவும் கண்டினியூவா அட்டாக் பண்ண ஒரு கட்டத்துல இல்ல இதுக்கு மேல என்னால முடியாது, என்னுடைய பஞ்சால அவன் 1 இன்ச் கூட மூவ் ஆகல அப்படிங்கிறப்போ உடனே அந்த வாங்கும் நீ எல்லாத்தையுமே ட்ரை பண்ணிட்டனா இது என்னுடைய டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கழுத்தை பிடிச்சி இருக்க இவனுடைய ஸ்ட்ரென்த் ரொம்ப அதிகமா இருக்கு, என்னால மூச்சு விட முடியலன்னு சொல்றப்பவே லூ அப்படியே ஸ்டேஜுக்கு வெளியில தூக்கி எறிஞ்சிடறான். இதை பார்த்த ஹானும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, இந்த மாதிரியான ஸ்ட்ராங்கான ஸ்டூடெண்ட் உன்னோட கிளாஸ்ல இல்லையே அப்படிங்கிறப்போ பதிலுக்கு ஃபெங்கும் சொல்லவே மறந்துட்டேன், அவன் இந்த செமஸ்டருக்கு தான் என்னுடைய கிளாஸ்க்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா நீங்க எப்படியும் தோக்கதான் போறீங்க, நம்மளுடைய பெட்டு ஞாபகம் இருக்குல்ல, தோத்தவங்க ஜெயிச்சவங்களுடைய மொத்த டீமுக்கும் ட்ரீட் வைக்கணும். இதை கேட்ட ஹானும் அழுதுகிட்டே அவன்கிட்ட வாங்கன்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரம் கார்டு இருக்கு, என்னதான் சென் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் இந்த மான்ஸ்டர் அவனால டிஃபீட் பண்ண முடியாது. உடனே சென் கிட்ட போயிட்டு இது உன்னுடைய டர்ன், முடிஞ்ச அளவுக்கு உன்னுடைய பெஸ்ட்டை கூட, இதன் மூலியமா நீ நிறைய எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ண முடியும், ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அதை பத்தி எல்லாம் நினைக்காதன்னு சொல்ல பதிலுக்கு நானும் கவலைப்படாதீங்க
பண்ணுங்க டீச்சர், இதுல கண்டிப்பா நான் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜுக்குள்ள போக என்ன பார்த்து அந்த வாங்கும், அப்ப நீதான் அந்த ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்த டாப் ஸ்டூடெண்டா? இது பாரு ஜூனியர், நான் ஒன்னும் வீக்கா இருக்கவங்கள புள்ளி பண்ற ஸ்டூடெண்ட் கிடையாது. உடனே அங்க இருந்த கிளாஸ் கேர்ள்ஸும் டே தடிமாடு சென் உன்னை பீட் பண்ண போறான் அப்படிங்கிறப்போ இது கேட்ட அந்த தடியனும் ஹே ஜூனியர், உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், நான் இப்படியே அசையாம நிக்கிறேன், என்னை நோக்கி நீ 10 அட்டாக்க லான்ச் பண்ணலாம், அதுக்கப்புறம் உன்னுடைய ஃபேன் கேர்ள்ஸ் என்னை பார்த்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது நான் வீக்கான பர்சனை அட்டாக் பண்ணிட்டேன்னு. பதிலுக்கு நானும் சரின்னு சொல்ல உடனே அவன் வந்துட்டு உன்னுடைய ஃபுல் ஃபோர்ஸ்ல நான் அட்டாக் பண்ணேன்னு சொல்ல நான் ஒரு பஞ்ச் வச்சதுலயே அவன் ஸ்டேஜை தாண்டி போய் விழுந்துட்டான். இதை பார்த்து எல்லாருமே ஹாப்பி, முக்கியமா என்னுடைய டீச்சர் ஹான். உடனே அந்த வாங்கும் கீழே இருந்து எழுந்துட்டு என்ன நடந்துச்சுங்க, சயின்டிபிக்கா இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல அப்படிங்கிறப்போ இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. இந்த கதையோட ஆரம்பத்திலேயே டீச்சர் ஃபென் வந்துட்டு ஹானை பார்த்து உன்னுடைய ஸ்டூடெண்ட் உண்மையிலேயே இன்சேனா இருக்கான், வாங்க ஒரே பஞ்சில நாக் அவுட் பண்ணிருக்கான். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த ஊதா ஞாபகத்துக்கு வரான். இதை கேட்ட ஹானும் என்னது ஊவா, சான்ஸே இல்ல, அவன்லாம் ஒரு மான்ஸ்டர். ஃபர்ஸ்ட் இயர்லயே அவனுடைய பெர்ஃபார்மன்ஸ் மூலியமா பிரின்சிபலை பயமுறுத்தினாலும் அது மட்டும் இல்லாம அவர் ரொம்பவே ஸ்ட்ராங். அந்த இடத்துக்கு போன நானும் டீச்சர் யார் அந்த ஊச்சன் அப்படிங்கிறப்போ பதிலுக்கு அவரும் ஊச்சன் வேற யாருமே இல்ல, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கூல்ல படிச்ச உன்னுடைய சீனியர் தேர்ட் இயருடைய எலைட் கிளாஸ் சேர்ந்தவன், நிறைய ஸ்கூலுடைய லீடரை டிஃபீட் பண்ணிருக்கான். அவனுடைய ஃபர்ஸ்ட் இயர்ல 100 மீட்டர் ஸ்பிரிண்டிங்க 6.12 செகண்ட்ஸ்ல முடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் வெர்டிகல் ஜம்ப 3.96 மீட்டர் ஜம்ப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிருக்கான். ஃபைனலா ஒரே கையில 650 கிலோ பார்பிள தூக்கியிருக்கான். இதெல்லாம் சொல்லிட்டு என்ன பயமா இருக்கான்னு கேட்க பதிலுக்கு நானும் கொஞ்சம் பயமா தான் இருக்கு டீச்சர்னு சொன்னேன். உண்மையை சொல்லணும்னா அந்த பர்சன் ரொம்பவே டேலண்ட் தான், ஆனா அந்த டார்கெட்டை என்னுடைய சம்மர் வெக்கேஷன் அப்பவே நான் பீட் பண்ணிட்டேன். இதே நேரத்துல அந்த ஸ்பேரிங் மேட்ச்ல நாங்க வின் பண்ணதுனால பெட்டிங் வச்ச மாதிரி எங்களுடைய ஆப்போனன்ட் டீம் ஒரு ரெஸ்டாரண்ட்ல எங்களுக்கு ட்ரீட் வச்சாங்க. உடனே ஹார்ன் வந்துட்டு ஒரு வழியா செகண்ட் இயரை சேர்ந்தவங்கள டிஃபீட் பண்ணிட்டோம், அவங்களுடைய டீச்சர் பெட் வச்ச மாதிரி நம்மளுடைய மீலுக்கு ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் சென் தான், அவனுக்கு பிக் அப்ளாஸ் கொடுங்கன்னு சொல்ல எல்லாருமே எனக்கு சேர் அப் பண்ணாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் என் சைட்ல திரும்ப அப்படியே ஒரு சில பேர் பிரதர் சென் வீட்ல எந்த மாதிரியான ட்ரைனிங் எல்லாம் எடுக்கிறீங்க, ஏதாச்சும் சீக்கிரட் டிப் இருந்தா எனக்கு சொல்லுங்க. இன்னும் சில பேர் வீட் சாட்ல எங்களை ஆக்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. உண்மையா சொல்லணும்னா அந்த சீனியர்ஸை டிஃபீட் பண்ணதுக்கு அப்புறம் நான் கொஞ்சம் ஃபேமஸ் ஆயிட்டேன். என்னுடைய கிளாஸ்மேட் எல்லாருமே என் கூட க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சாங்க. அது எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஆனா ஷான் வந்துட்டு கொஞ்சம் கூட சேஞ்ச் ஆகல, எப்பவும் போல என்னுடைய பவுல்ல ஃபுட் எடுத்து வச்சான். அவகிட்ட சேஞ்ச் ஆகாதது இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. அதுல ஒண்ணு, அவ எக்ஸைட்மெண்ட் ஆகும்போது வாஷ்ரூம்க்கு ஓடிடுவா. இப்போ அவளால அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. இதே நேரத்துல வாஷ்ரூம்ல இருந்த 2 கேர்ள்ஸ் வந்துட்டு அந்த ஷானை பாத்தியா, அவ வந்துட்டு ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடுக்கறது, ஃப்ரூட்ஸ பீல் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்னுக்கு ஒரு சர்வெண்டாவே மாறிட்டா. அவளுடைய எபிலிட்டியை வச்சு எப்படி இந்த எலைட் ஸ்கூலுக்குள்ள வந்தான்னு தெரியல. சென்னுடைய சப்போர்ட் இல்லாம அவளால இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்க முடியாது. எவ்வளவு நாளைக்கு இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்காங்க நான் பாத்துறேன். ஏன்னா அவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற அந்த எபிலிட்டியோட கேப் ரொம்பவே அதிகம். இதை கேட்ட ஷானும் கோவத்தோட நான் ஒன்னும் சர்வெண்ட் கிடையாது, சென் வந்துட்டு என்னுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வந்துட்டேன். அப்படியே நாங்க 2 பேரும் போயிட்டு இருக்கும்போது ஷான் எதை பத்தியோ திங்க் பண்ணிட்டே வர என்னாச்சு அப்படின்னு நான் கேட்கும்போது பதிலுக்கு அவளும் நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது எங்க அம்மா என்கிட்ட ஒண்ணு சொன்னாங்க, நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் எல்லாமே சரியாயிடும்னு. ஆனா இப்போ வரைக்கும் நைட்ல என்னுடைய பெட்டை நான் வெட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ வரைக்கும் நான் டயப்பர் போட்டுட்டு தான் இருக்கேன். என்னை பார்க்கும்போது ஏதோ பிசிக்கலி டிசபிள் பர்சன் மாதிரி ஃபீல் ஆகுது. இதை கேட்ட நானும் நீ ஒன்னும் டிசபிள் பர்சன் கிடையாது, உன்கிட்ட வாட்டர் அஃபினிட்டி இருக்கு, அந்த சூப்பர் பவர் வந்துட்டு இன்னும் ஃபுல்லா டெவலப் ஆகல. பதிலுக்கு ஷானும் என்னது சூப்பர் பவரா அப்படின்னு கேட்க ஆமா உன்கிட்ட சூப்பர் பவர் இருக்கு, அதுவும் அமேசிங்கான வாட்டர் அஃபினிட்டி. இதை கேட்ட ஷானும் அப்படின்னா சென் நீயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க, அப்போ உன்கிட்ட சூப்பர் பவர் இருக்கான்னு கேட்க உன்ன மாதிரியே சூப்பர் பவர் எனக்கும் இருக்கு. பதிலுக்கு அவளும் என்கிட்ட சூப்பர் பவர் இருக்குன்னா அது எந்த மாதிரியான சூப்பர் பவர்? உடனே நான் வந்துட்டு அது எனக்கு எக்ஸாக்டா தெரியல, ஆனா அது ரொம்ப பவர்ஃபுல்லான சூப்பர் பவர். இதே நேரத்துல ஒரு பில்டிங்க்கு அவுட் சைட்ல 3 போலீஸ் வந்துட்டு ஒருத்தர்கிட்ட அந்த ப்ரூம் ஸ்டிக்கை கீழே போடுங்க, பப்ளிக் உடைய சேஃப்டிக்காக தான் இங்க இருக்கிற ரேட்டை டிஸ்ட்ராய் பண்ண வந்திருக்கோம். இதை கேட்ட அந்த வயசானவரும் நிறுத்துங்க நிறுத்துங்க என்னுடைய பிரதர்ஸ கொல்லாதுங்கன்னு சொன்னா அங்கிருந்த போலீஸும் அதை ஹிட் பண்ண நான் சொல்ல சொல்ல கொண்டுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை அட்டாக் பண்ண வர்றாரு. இதை பார்த்த ஷானும் அங்க என்ன நடக்குதுன்னு கேட்க எனக்கு தெரிஞ்சு அவர் மென்டலா இல்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். பதிலுக்கு ஷானும் எனக்கு இதை பார்க்கவே பயமா இருக்குன்னு சொல்ல மென்டல் பேஷண்ட் எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க, நம்ம வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டேன். அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வீட்டுல என்னுடைய பேரண்ட்ஸ் கூட சேர்ந்து நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன். லாஸ்ட் வீக் அப்போ ஸ்கூல் முடிச்சுட்டு வெளியில போன ஃபீமேல் டீச்சர் சடனா டிசப்பியர் ஆயிட்டாங்க. இப்போ வரைக்கும் அவங்க எங்க போனாங்கிற விஷயத்த யாராலையுமே
யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. இந்த நியூஸ பார்த்துட்டு இருந்த என்னுடைய மாம் வந்துட்டு, எதுக்காக இந்த மாதிரி யங் உமன்ஸ் எல்லாருமே சடனா டிசப்பியர் ஆகுறாங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த மந்த்ல இது 4th மிஸ்ஸிங் கேஸ்ன்னு நினைக்கிறேன். இது கேட்ட என்னுடைய டேடும், இல்ல நீ தப்பா சொல்ற, இது வந்துட்டு 5th மிஸ்ஸிங் கேஸ். உடனே நியூஸ்லயும் அனௌன்ஸ் பண்ணாங்க, மிஸ் ஆன அந்த 5 பேருமே யங் உமன். சோ நைட்ல தனியா போறத அவாய்ட் பண்ணுங்க. இன் கேஸ் போறது மேண்டேட்டரியா இருந்துச்சுன்னா தனியா போகாம பேரா போங்க. அதுவும் கிரௌட் அதிகமா இருக்க இடத்துக்கு போங்க. உடனே என்னுடைய மாம் வந்துட்டு, வெளியில போறது முன்ன மாதிரி சேஃப்டி இல்ல, அதனால ஷான தனியா வெளியில எங்கேயும் போக வேணாம்னு சொல்ல. பதிலுக்கு நானும், கவலைப்படாதீங்கம்மா, நான் அவளை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல. இதே நேரத்துல சாங்காய் சிட்டியுடைய போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அங்க அந்த ஓல்டு மேனை இன்வெஸ்டிகேட் பண்ணிருக்காங்க. ரூம் உள்ள இருந்து வெளியில அந்த டாக்டரை பார்த்து, அவனை செக் பண்ணிட்டீங்களா, உண்மையிலேயே அவன் மென்டல் பேஷண்ட் தானான்னு கேட்க, இப்போ வரைக்கும் என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியல. நான் எவ்வளவோ அவன் கூட கம்யூனிகேட் பண்ண பார்த்தேன், ஆனா அவன் எனக்கு சிங்கிள் ரெஸ்பான்ஸ் கூட பண்ணல, சைலண்டாவே இருக்கான். இதை கேட்ட போலீஸும், என்னது சைலண்டா? மார்க்கெட்ல நான் ஸ்டாப்பா ஷவுட் பண்ணிட்டு இருந்தான். இதே நேரத்துல அந்த ஓல்டு மேனுடைய உடம்பு ஷிவர் ஆக ஆரம்பிக்க, கொஞ்ச நேரத்திலேயே அவன் மியூட்டேட் ஆன ராட்டா உருமாற ஆரம்பிச்சான். இதை பார்த்த போலீஸும் ஹெட் குவார்டர்ஸ்க்கு கால் பண்ணி உடனடியா சாய்பாபா இந்த இடத்துக்கு அனுப்ப சொல்லுங்க. இன்ட்ராகேஷன் ரூம்ல இருந்த அந்த ஓல்டு மேன் ஜெயின்ட் ராட்டா மியூட்டன்ட் ஆயிட்டான் அப்படின்னு சொல்ல, இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த மியூட்டன்ட் ராட்டை அங்க இருந்த போலீஸ் எல்லாருமே கன்னை வச்சு ஃபயர் பண்ண, அந்த இடத்துக்கு ஓடி வந்த இன்னொரு போலீஸும், சீஃப் ஹெட் குவார்டர்ஸ் கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, அவங்க சாய்பாபா இந்த இடத்துக்கு அனுப்புறாங்களாம். ஆனா அதுல ஒரு பேட் நியூஸ் இருக்கு, அவங்க இந்த லொகேஷனுக்கு ரீச் ஆகுறதுக்கு 10 நிமிஷம் ஆகுமா. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம கிட்ட ஆமாவும் கம்மியா இருக்கு, சப்போர்ட் டீம் வர வரைக்கும் நம்மளால தாக்கு பிடிக்க முடியுமான்னு தெரியல. இதை கேட்டு சீஃபும், அப்பனா நமக்கு வேற வழியே இல்ல, எல்லாருமே கார்ல இருங்க, சப்போர்ட் டீம் வர வரைக்கும் அவங்களுக்கான டைமை நம்ம தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காரை எடுத்துட்டு வேகமா கிளம்ப. இதை பார்த்து அந்த மியூட்டன்ட் ராட்டம் அந்த காரை ஃபாலோ பண்ணிட்டு வேகமா அவங்க பின்னாடியே ஓடி வருது. கொஞ்ச நேரத்திலேயே தரைக்கு அடியில இருந்து அந்த காரை மோத அதுல இருந்து எல்லாருக்குமே சிவியரான டேமேஜ். இதே நேரத்துல அந்த மியூட்டன்ட் ராட்டம் அந்த காரை கடிக்க வர அடுத்த நிமிஷமா அந்த இடத்துல ஒரு பெரிய அட்டாக் நடக்குது. அந்த இடத்துக்கு வந்திருக்கிறது ஒரு லேடி சைபாப். அவங்க கிட்ட இருக்க மிசைலை வச்சு டார்கெட்டை லாக் பண்ண, அந்த அட்டாக்கும் மியூட்டன்ட் ராட் மேல டைரக்ட் ஹிட் கொடுக்க, அந்த லேடி சைபாக்கும் கிட்ட போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த மியூட்டன்ட் ராட் வந்துட்டு தரைக்கடியில ஒரு பெரிய ஹோல போட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுச்சு. இதை பார்த்து அந்த சைபாக் லேடியும், இதுங்க ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டே போகுதுங்க, ஆனா கீழே சதுரி இருக்க பிளஷ பார்த்தா அது சிவியரா டேமேஜ் ஆகியிருக்க, அதனால ரொம்ப தூரத்துக்கு போயிருக்க முடியாது. இப்ப அதை ட்ராக் பண்ணா கூட என்னால அதை கொல்ல முடியும்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த சீனிங்க கட் பண்ணி சாங்காய் சிட்டில இப்போ 3 மணி ஆகுது. நான் இந்த கதையை ஸ்டார்ட் பண்ணி கரெக்டா 15 நாளுக்கு மேல ஆகுது. ஒரு நாளும் 4000 வேர்ட்ஸ்க்கு மேல ஸ்டடியா அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் இந்த ஸ்டோரி மூலியமா எனக்கு $10,000 மேல வருது. இந்த மாதிரி நியூ புக்ஸ் லான்ச் பண்றதுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு. அது எல்லாத்துலயுமே நான் அப்லோட் பண்ணிக்கிட்டேன்னா ஒரு மந்த்துக்கு அப்ராக்சிமேட்டா எவ்வளவு ஏர்ன் பண்ண முடியுங்கிறத என்னால அக்யூரேட்டா சொல்ல முடியும். இதை பத்தியே நான் திங்க் பண்ணிட்டு இருந்ததுனால அன்னைக்கு எனக்கு தூக்கமே வரல. அதனால சர்வேலன்ஸ் கேமரா இல்லாத இடத்துக்கு நான் போனேன். என்னுடைய ரீசெண்ட் ட்ரைனிங் மூலியமா எந்த அளவுக்கு நான் பவர் அப்ளைன் பண்ணிருக்கேன்னு டெஸ்ட் பண்றதுக்காக போனேன். உண்மையே சொல்லணும்னா என்னால இப்ப 100 மீட்டர் ஸ்பிரிண்டிங்க வெறும் 3.43 செகண்ட்ஸ்ல கம்ப்ளீட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம வெர்டிகல் ஜம்ப் மூலியமா 7.22 மீட்டர்ஸ் ரீச் பண்ணா. அது ரொம்பவே அமேசிங்கா இருந்துச்சு. அப்பதான் அந்த ஸ்ட்ரீட்டுடைய முனையில யாரோ இருக்கிறத பார்த்தேன். ஆக்சுவலா அங்க இருந்தது அந்த மியூட்டன்ட் ராட் தான். அதோட கையில ஒரு வெளியே பிடிச்சிட்டு, பிரதர் என்ன மன்னிச்சிடுங்க, நான் வேணும்னே உங்களை சாப்பிடணும்னு நினைக்கல, ஆனா என்னால பசியை கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னுடைய வயிறு ஃபுல்லானதுக்கு அப்புறம் நான் ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்காக ஒரு சாக்ரிஃபைஸ கொண்டு வரேன்னு சொல்ல, அப்படியே கொஞ்சம் கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் அது ராட்மேன் எனக்கு தெரிய வந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த சைபாக் அட்டாக் பண்ண அதே ஜெயின் ராட் தான் ராட்மேனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கேன். அடுத்த நிமிஷமே கொஞ்சம் கூட யோசிக்காம இந்த இடத்துல இருந்து நான் உடனடியா எஸ்கேப் ஆகணும். வெளியில போனதுக்கு அப்புறம் போலீஸ் கிட்ட நோட்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கேன். இதை பார்த்த அந்த ராட்மேனும், பிரதர் இன்னைக்கு உங்களை நான் சாப்பிட மாட்டேன், அதுக்கு பதில் எனக்கு இன்னொருத்தன் கிடைச்சிட்டான்னு சொல்லிட்டு மின்னல் வேகத்துல அங்க இருக்க செவர்ல ஜம்ப் பண்ணி என்ன அட்டாக் பண்ண கிட்ட வந்துட்டேன். இதை சுதாரிச்ச நானும், இல்ல அது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு, என்னால இதை டாச் பண்ண முடியாது, அப்படின்னா எனக்கு வேற வழியே இல்ல, அது கூட நேருக்கு நேர் சண்டை போட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அதோடைய ஃபேஸ்லயே ஒரு கிக் வைக்க அந்த ஒரு அட்டாக்லயே அது பிளட்ட கக்க ஆரம்பிச்சிருச்சு. உடனே அதுவும் மனசுக்குள்ள, இவன் பாக்குறதுக்கு ரொம்ப வீக்கான ஸ்டூடெண்டா தெரியலாம், ஆனா எப்படி அவன்கிட்ட இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போதே ஒரு கல்லு வந்துட்டு அதோடைய ஹெட்லயே பட, உடனே சென் வந்துட்டு அது திரும்பி சண்டை போட நான் சான்ஸே கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட இருக்க ஸ்ட்ரென்த்தையும் ஸ்பீடையும் யூட்டிலைஸ் பண்ணி அந்த கல்லை வச்சு கண்டினியூஸா அதை ஹிட் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த ஃபோர்ஸ் மூலியமா
அதோடைய உடம்புல ஹோல்ஸே விழ ஆரம்பிச்சிருச்சு. இங்க எனக்கு இன்னொரு அட்வான்டேஜா இருக்கு. இந்த இடத்துல சர்வேலன்ஸ் கேமராவே கிடையாது. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த இடத்துல அதோடைய ஃபிளஷ் மட்டும் மீதி இருந்துச்சு. அத கொஞ்சம் சந்தேகத்தோட அது இறந்துருச்சான்னு பார்க்க இங்கே இந்த சாப்டர் முடியுது. இந்த கதையோட ஆரம்பத்திலேயே அந்த ராட்மனுடைய ஃபிளஷை தொட்டு அதோடைய லைஃப் எசன்ஸை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சான். ஆனா அதன் மூலியமா அந்த கோடெக்ஸ் 2% தான் இன்க்ரீஸ் ஆச்சு. இதை நான் ப்ரீவியஸா அப்சர்வ் பண்ண அந்த ஜெயின்ட் ராட்டை விடவுமே ரொம்ப கம்மி தான். இதுல இருந்து எனக்கு தெரிய வந்தது ஒரே விஷயம் தான். நான் அப்சர்வ் பண்றவங்களுடைய கோடெக்ஸ் வந்துட்டு அவங்க எந்த அளவுக்கு ராட் கிங்குடைய ஜீனை கன்சியூம் பண்ணிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வேரி ஆகும். உடனே நான் வந்துட்டு இப்ப இதை பத்தி யோசிக்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல வெளியே போதும், இந்த இடத்துல இதுக்கு மேல இருக்கிறதோ சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிட கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த லேடி சைபாக்கு வந்துட்டு இந்த ராட் மேனை யார் கொண்டு இருப்பாங்கன்னு யோசிக்க அப்படியே இந்த சீன் இங்க முடியுது. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு அண்டர் கிரவுண்ட் பிளேஸ்மெண்ட்டை காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு மயங்கி இருக்க ஒரு லேடியை தூக்கிட்டு ஒருத்தன் வரான். அவனுக்கு எதிர்க்க இருக்க ஒரு சர்க்கிள்ல அந்த லேடியை வச்சுட்டு மண்டி போட்டு கிங் ராட் காட் என்னால முடிஞ்ச இந்த ஆஃபரிங்க அக்செப்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றப்போ பதிலுக்கு எதிர்க்க இருந்த அந்த ராட் கிங்கும் எதுக்கு இந்த இடத்துக்கு ஒரு பொண்ணை மட்டும் தூக்கிட்டு வந்திருக்கேன், நான் பசிலேயே சாகணும்னு எதிர்பார்க்கறியா, என்னுடைய பல்லுக்கு நடுவுல இருக்க அந்த கேப்புக்கு கூட இவ சூட் ஆக மாட்டான், இல்லனா இவளோட சேர்த்து உன்னையும் எனக்கு சாக்ரிஃபைஸ் பண்ண போறியா அப்படிங்கிறப்போ இதை கேட்டு அவனும் பயத்துல நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, என்னுடைய எக்ஸ்பிளனேஷனை கொஞ்சம் லிசன் பண்ணுங்க ராட்கார்ட். இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல அவுட் சைடுக்கு வர எல்லா யங் உமனும் ரொம்பவே காஷனா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நைட் சைட்ல அவங்க யாருமே வெளியில போறது இல்ல, டேல கூட ஒரு கேங்கா தான் வெளியில போறாங்க. அதனால அவங்கள பிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. உடனே அந்த ராட் கிங் வந்துட்டு அப்ப இதுதான் உன்னுடைய பிரச்சனையா இருந்தா நெக்ஸ்ட் டைம்ல இருந்து யங்கா இருக்க உமனுக்கு பதிலா யங்கா இருக்க மென்ன பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீட்டை தூக்கி அவன்கிட்ட எறிறான். பதிலுக்கு அந்த கல்ட்டை சேர்ந்தவனும் அந்த ரா மீட்டை சாப்பிட்டுட்டு இந்த ப்ரீஷியஸ் கிஃப்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படிங்கிறப்போ அந்த ராட் கார்டு வந்துட்டு சாக்ரிஃபைஸ்க்காக கொண்டு வந்த அந்த பொண்ணை தன்னுடைய நாக்கால பிடிச்சு அப்படியே அந்த பொண்ணை முழுங்கிட்ட. அங்க இருந்த அந்த கல்ட்டை சேர்ந்தவங்க கிட்ட எனக்கு இன்னொரு ரிக்வெஸ்டும் இருக்கு, நெக்ஸ்ட் டைம் சாக்ரிஃபைஸ கொண்டு வரும்போது இந்த ஆர்டினரி பீப்புள்லாம் எனக்கு தேவையில்ல, ஏன்னா அவங்களுடைய மீட் வந்துட்டு இப்பெல்லாம் டேஸ்டாவே இருக்க மாட்டேங்குது. அதனால இதுக்கப்புறத்துல இருந்து எனக்கு இந்த நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் லக்ஸரி லைஃபா வாழ்றவங்களுடைய மீட் தான் வேணும், ஏன்னா அந்த மீட் தான் ரிச்சாவும் டேஸ்டாவும் இருக்கும். அப்படியே இந்த சீனிங்க முடிய இதே நேரத்துல ஷானுடைய மார்ஷல் ஆர்ட்ஸ் ரிசல்ட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்காக எப்பெல்லாம் எனக்கு டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் ஸ்பெஷல் ட்ரைனிங்க அவ வீட்டுல இருக்கும்போது டீச் பண்ண மைன்யூட்டான விஷயத்த கூட அவளுக்கு டீச் பண்ண ஆரம்பிச்சேன். எந்த அளவுக்குன்னா அவளுடைய பஞ்ச் ஆங்கிள் வந்துட்டு கொஞ்சம் ஹையா இருந்துச்சு. அதுல இருந்து அவளுடைய ஃபோர்ஸை இன்க்ரீஸ் பண்ற வரைக்கும் இன்ச் பை இன்ச் சொல்லி கொடுத்தேன். உன்னுடைய ஆப்போனண்ட்டை டைரக்டா ஃபேஸ் பண்ணாத, உன்னுடைய ஆங்கிள ஸ்லைட்டா சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் அட்டாக் லான்ச் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பிராக்டிஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபைனலா அவளுடைய மொத்த ஸ்ட்ரென்த்தை வச்சு என்னை அட்டாக் பண்ண சொன்னான். உடனே அவளும் ஃபிஸ்ட் பஞ்சை என்னை நோக்கி லான்ச் பண்ணான். நான் அதை ஈஸியா பிளாக் பண்ணிட்டேன். உன்னுடைய பஞ்ச் வந்துட்டு ரொம்ப ஸ்டாண்டர்டா இருக்கு, அதுக்கப்புறம் நீ ரிலீஸ் பண்ண அந்த பவர் அதை முன்ன விட இப்ப இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவளுடைய லெஃப்ட் லெக்கை பயன்படுத்தி எனக்கு ஒரு கிக் கொடுக்க அதை பிளாக் பண்ணிட்டேன். இந்த மாதிரி உன்னுடைய ஆப்போனண்ட்டை கிக் பண்ணும்போது உன்னுடைய ரெண்டு காலும் செப்பரேட்டா இருக்கணும், நான் இப்ப சொல்லி கொடுத்த அந்த கரெக்ஷனை அப்சர்வ் பண்ணிட்டு திரும்ப வந்து என்ன அட்டாக் பண்ணுன்னு சொல்ல அவளும் பர்ஃபெக்டா என்ன அட்டாக் பண்ணான். அப்படியே கொஞ்ச நேரத்துல அவ எக்ஸாஸ்ட் ஆயிட்டான். உடனே ஷான் வந்துட்டு சென் மார்ஷியல் ஆர்ட்ஸ் உடைய ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுறத என்னால ஃபீல் பண்ண முடியுது, ஆனா இது எனக்கு பத்தாது, பேசாம 3 times a weekங்கிறத நம்பியே ரெகுலரா ட்ரெயின் பண்ணக்கூடாது. பதிலுக்கு நானும் அதெல்லாம் தேவையில்லை, ஏன்னா இப்பவே நம்ம அதிகமா தான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம், உன்னுடைய மசிலை எந்த அளவுக்கு நீ ட்ரெயின் பண்றியோ அந்த அளவுக்கு ரெக்கவர் பீரியடும் தேவைப்படும். பதிலுக்கு அவ்வளவு சரின்னு சொல்லிட அப்ப சடனா என்னோட மொபைலுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு. அது ஒரு நியூஸ் ரிப்போர்ட். இந்த மாதிரி மெக்கா டயட்டிங்கிற ஒரு குரூப் வந்துட்டு அவங்களுடைய அபிஷியலான வெப்சைட்ல ஒரு அனௌன்ஸ்மெண்ட் லான்ச் பண்ணாங்க. ரீசெண்டா சைபர் கேர்ள் ஒருத்தி மாடிஃபிகேஷன் அப்போ டிசபிள் ஆயிட்டா, அவளுக்கான அந்த ட்ரீட்மெண்ட்டை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல அந்த குரூப் செஞ்சு தராங்களாம். அது மட்டும் இல்லாம அந்த கயட்டோ ஃபேமிலியை சேர்ந்த அந்த பையன் சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஸ்பைடருடைய ஜீனை ஃபியூஸ் பண்ணிருக்கான். இதன் மூலியமா அந்த யூனிவர்சிட்டியுடைய ரெக்கார்டையே பிரேக் பண்ணிருக்கான். ஏன்னா இவ்வளவு சின்ன வயசுல அவன் 2வது ஜென் ஃபியூஷனை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிருக்கான். எதுக்கு இதை பிரேக்கிங் நியூஸா போட்டிருக்காங்கன்னா நார்மலாவே ஒரு பர்சன் அவனுடைய அடல்ட் ஏஜை அடையும் போதுதான் இந்த ஜென் ஃபியூஷனை ட்ரை பண்ணுவாங்க, ஏன்னா அப்பதான் அந்த பர்சனுடைய பாடி அந்த மியூட்டன்ட் ஜீனுக்கு அடாப்ட் ஆகும். ஆனா அந்த கயட்டோவை சேர்ந்த அந்த பையன் வந்துட்டு 18 வயசு ஆகுறதுக்குள்ளேயே அவனுடைய செகண்ட் ஜென் ஃபியூஷனை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்கான். உண்மையிலேயே அவனுக்கு டேலண்ட் அதிகம் தான். ஒருவேளை இந்த ஜென் ஃபியூஷன் தான் நல்ல சாய்ஸா இருக்குமோ சைபாக கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு நினைக்க இங்கே இந்த சாப்டர்
முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே என்னுடைய நாவலுக்கான கமெண்ட்ஸை தான் பார்த்துட்டு இருந்தேன். எல்லாருமே எனக்கு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான் கொடுத்திருந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது எல்லாத்துக்குமே அந்த விஸ்டம் ஆஃப் ரூட்டுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ரெகுலரா இந்த நாவலுக்கு நான் பிராக்டிஸ் பண்றதுனால என்னால இப்ப பர் ஹவருக்கு 10,000 வேர்ட்ஸ் டைப் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாம இந்த நாவலை நான் எழுதுறதுக்கு சில மணி நேரம் தான் ஆகுது. இதனால என்னுடைய ரெகுலர் ட்ரைனிங்க்கு எந்த ஒரு இன்டர்ஃபியரும் இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த நாவலை நிறைய பேர் படிக்கிறதுனால ஆத்தரான எங்களுக்கு இதன் மூலியமா எங்களால மணி ஏர்ன் பண்ண முடியும். கொஞ்ச நேரத்திலேயே என்னுடைய டேடி இந்த நாவலை பார்த்துட்டு, சென், உன்னுடைய நாவல் ரொம்ப நல்லா இருக்கு. நீ இதே மாதிரி ஸ்டெடியா 10,000 வேர்ட்ஸ் பர் டேக்கு நீ ப்ரிப்பேர் பண்ணனா உன்னால ஈஸியா $15,000 per மந்த்துக்கு ஏர்ன் பண்ண முடியும். இதே மாதிரி நீ வேர்ட் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது அதுக்கேத்த மாதிரி டாலர் அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஒருவேளை என்னுடைய டேட் சொன்ன மாதிரி வேர்ட் கவுண்ட் மூலியமா என்னால அதிகமா ஏர்ன் பண்ண முடிஞ்சுன்னா அந்த மியூட்டன்ட்டுடைய மீட்டை வாங்குறதுக்கு நான் கவலைப்பட தேவையில்ல. இப்படியே போச்சுன்னா அடுத்த 2 மாசத்துக்குள்ள என்னால அந்த மியூட்டன்ட் டீகளுடைய கோடெக்ஸ ஈஸியா அன்லாக் பண்ண முடியும். அப்படியே கொஞ்ச நாள்ல என்னுடைய டீச்சர் ஹான் வந்துட்டு பசங்களுடைய ட்ரைனிங் ப்ராக்ரஸ ஐடென்டிஃபை பண்றதுக்காக இன்டர்னலா ஒரு ஸ்பாரிங் மேட்ச் வச்சாரு. எப்பவும் போலவே அந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்டேஜை பயன்படுத்தி எல்லாருமே நான் டிஃபீட் பண்ணேன். இதன் மூலியமா எனக்கு திரும்பவும் $880 அதோடு சேர்த்து பிரைமல் டாமினன்ஸ்ங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணதுனால எனக்கு நிறையவே எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைச்சிச்சு. இதே நேரத்துல ஷான் வந்துட்டு ஸ்பாரிங்ல யாருமே டிஃபீட் பண்ணாததுனால கிளாஸ்ல லாஸ்ட் ரேங்க் அப்ளைன் பண்ணான். ஆனா முன்ன கம்பேர் பண்ணும்போது இப்போ அவளால ஆப்போனண்ட்டை எதிர்த்து ஃபைட் பண்ண முடிஞ்சு. போன வாட்டி அந்த யூட்டாங்கோட ஸ்பேர் மேட்ச் போடும்போது ஒரே ஸ்ட்ரைக்ல ஷானை ஸ்டேஜ் விட்டு தூக்கி எறிஞ்சிட்டா. அதுவும் வெறும் 3 செகண்ட்ஸ்ல. ஆனா இந்த வாட்டி யூட்டாங்க்கு அகேன்ஸ்டா 3 மினிட்ஸ் ஹோல்ட் பண்ணான். ஜஸ்ட் ஹோல்டு மட்டும் இல்லாம அந்த 3 மினிட்ஸ்ல செவரல் பஞ்சஸையும் அதே நேரத்துல மல்டிபிள் கிக்ஸையும் லான்ச் பண்ணான். இது எல்லாத்தையும் பார்த்த ஹானும் அவளுடைய ப்ராக்ரஸ் இம்ப்ரூவ் ஆனதுனால அவளை என்கரேஜ் பண்ற விதமா பிரைஸ் பண்ணாரு. அப்புறம் தான் ஹான் வந்துட்டு இன்னொரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் சொன்னாரு. இன்னும் 1 மந்த்ல செகண்ட் இயர் எலைட் கிளாஸ் சேர்ந்தவங்க கூட இந்த ஃபர்ஸ்ட் இயர் சேலஞ்ச் பண்ண போறாங்க. போன வாட்டி நம்ம ஹீரோ டீம் ஃபேஸ் பண்ணது நார்மல் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட். இந்த வாட்டி ஃபேஸ் பண்ண போறது எலைட் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட். ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரெண்ட்னு பாத்தீங்கன்னா இந்த எலைட் ஸ்டூடெண்ட் நார்மல் ஸ்டூடெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. இந்த வாட்டி நம்மளுடைய கோல் அந்த எலைட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டை டிஃபீட் பண்ணணும். உடனே எல்லாருமே கோரஸா எஸ் சார்னு சொல்ல கொஞ்ச நேரத்திலேயே என்னுடைய மொபைலுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வந்துச்சு. ஆக்சுவலா அந்த நாவல் மூலியமா நான் $80,000 சேவிங் பண்ணிருக்கேன். அந்த மெசேஜை பார்த்த உடனே நான் டைரக்டா மார்க்கெட்டுக்கு தான் போனேன். அங்க இருந்து அந்த லேடி கிட்ட எனக்கு ஜெயின் டீகளுடைய மீட் வேணும்னு கேட்க பதிலுக்கு அவங்களும் உனக்கு எவ்வளவு வேணும், ஏன்னா இப்போ ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு, 50 kgக்கு மீட் வாங்கினீங்கன்னா 5% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இதை கேட்ட உடனே அப்ப இப்போதைக்கு மீட்டை வாங்க வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு எனக்கு போதுமான அளவுக்கு மணி கிடைச்சதுக்கு அப்புறம் 50 kg வாங்கிடலாம் அப்படின்னு திரும்ப வந்துட்டேன். அடுத்த நாள் காலையில இன்னைக்கு ஸ்கூலுக்கு போனேன். அப்பதான் ஷான் வந்துட்டு நம்ம கேஃப்டேரியால புதுசா ஒரு ஃப்ரைய லான்ச் பண்ணிருக்காங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த ஷெஃபுடைய ஃப்ரைஸ் ரொம்பவே டேஸ்டா இருந்துச்சாம். நம்ம ட்ரை பண்ணலாமான்னு கேட்க நாங்க 2 பேருமே கிளம்பி அந்த இடத்துக்கு போனோம். உண்மையை சொல்லணும்னா அந்த ஸ்மெல்லே அமேசிங்கா இருந்துச்சு. அவ்வளவா கூட்டம் இல்லைங்கிறதுனால வாங்கிட்டு போய் எங்களுக்கான பிளேஸ ஆக்குபை பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஃப்ரைஸை ட்ரை பண்ணோம். சடனா ஷான் வந்துட்டு, சென், நல்ல வேலை நம்ம சீக்கிரமா வந்துட்டோம். பின்னாடி அந்த கியூவை பாத்தியா? இன்கேஸ் லேட்டா இருந்துச்சுன்னா நம்ம 2 பேரும் கியூல தான் நின்றுப்போம். எப்பயுமே கிளாஸ்ல நடக்கிற மாதிரி கியூல நிறைய பேர் நடுவுல வர அங்க சில பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த இடத்துல இருக்கிறது நம்ம யூ தான். ஒழுங்கா லைன்ல வா அப்படின்னு அங்க இருக்கவன முறைக்க இத பார்த்த ஷானும் அங்க ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கிறது நம்ம யூ தான். நம்ம அங்க போலாமான்னு கேட்க பதிலுக்கு நானும் இதில் நாம இன்வால்வ் ஆக வேணாம், அந்த பர்சன் கியூவை கட் பண்ணிருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம யூ தான் அங்க மிரட்டுற டோன்ல பேசிட்டு இருக்கான். உடனே அந்த பர்சனும் வியூவை மறைச்சுக்கிட்டே அங்க இருந்து கிளம்ப டைரக்டா அவங்க கேங் இருக்க இடத்த நோக்கி போறான். அவங்க கிட்ட பேசிட்டு அங்க இருந்த 4 பேருமே கியூல நம்ம வியூக்கு முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இத பார்த்து அவனும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா எல்லாரும் கியூல வாங்கன்னு சொல்ல அவங்க எல்லாருமே வியூக்கு அகேன்ஸ்டா ஃபைட் பண்ற மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. இத பார்த்த ஷானும் சென் அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்ல நானும் அங்க போயிட்டு அந்த சீனியர் ஷோல்டர்ல கை வச்சுட்டு ப்ளீஸ் போய் லைன்ல நிக்கிறீங்களான்னு கேட்க பதிலுக்கு அவனும் தெனாவட்டா முடியாதுன்னு சொன்னா உன்னால என்ன பண்ண முடியும்னு கேட்க உடனே கையில இருக்க மொபைலை காட்டிட்டு இங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன், என்னால பெருசா என்ன பண்ண முடியும், இந்த ரெக்கார்டிங் கிளிப்ப பிரின்சிபலுக்கு காட்டுவேன், உங்க மேல ரிப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல பதிலுக்கு அந்த சீனியரும் எனது கம்ப்ளைண்ட் பண்ணுவியா, அது எவ்வளவு கேவலமான விஷயம் தெரியுமா அப்படிங்கிறப்போ பதிலுக்கு நானும் அப்போ லைன்ல வராம இருக்கிறது கேவலமான விஷயம் இல்லையா அப்படின்னு சொல்ல பதில் தூச்சி பேசாம அவங்க எல்லாருமே அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இதே நேரத்துல ஒரு பேலஸ காட்டுறாங்க.
ஆக்சுவலா அங்க இருக்கிறது அந்த கல்ட் மெம்பர் தான். அங்க இருந்த ஒருத்தனும் ஷா வந்து இறந்துட்டான். மார்க்கெட் பிளேஸ்ல போலீஸ ப்ரொவோக் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் அங்க இருந்து தப்பிச்சு ஓடும்போது அவன் இறந்துட்டான். ஆக்சுவலா இவங்க பேசுறது அந்த ஓல்டு மேனை பத்தி தான். பதிலுக்கு இன்னொரு மெம்பரும் அவனுக்கு இது தேவைதான், நமக்கு எப்பவுமே ப்ராப்ளமா தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கான், இப்படியே இன்னும் கொஞ்ச நாள் போயிருந்துச்சுன்னா அவன் நம்மள பாதாளத்துல தள்ளி விட்டுருப்பான். உடனே அங்க இருந்த லீடரும் இவன் தான் நியூ கமர், ஷாவுடைய பொசிஷனை இவன் தான் டேக் கேர் பண்ணிக்க போறான். அது மட்டும் இல்ல, நம்மளுடைய ரேட் கார்டு வந்துட்டு என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னாரு. ஆர்டினரி பீப்புளுடைய டேஸ்ட் நல்லா இல்லைங்கிறதுனால இதுக்கப்புறத்துல இருந்து நோபல் மாதிரியான ஹை பேக்ரவுண்ட் இருக்கவங்கள சாக்ரிஃபைஸா கொண்டு வர சொல்லியிருக்காரு. சோ எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க, தப்பான சாக்ரிஃபைஸா கொண்டு போக கூடாது. உடனே அங்க இருந்த கல்ட்டை சேர்ந்தவங்களும் நோபல் மாதிரி ரிச்சான பர்சனை கேப்சர் பண்றது ரொம்பவே ரிஸ்கியான விஷயம். பதிலுக்கு இன்னொருத்தனும் ஆர்டினரி பீப்புளை சாக்ரிஃபைஸ் பண்றதுனால எந்த ஒரு ப்ராப்ளமும் வரப்போறது இல்ல. இதுவே நோபல் மாதிரியான பெரிய ஆளுங்க மேல கை வச்சோம்னா அதோடைய கான்சிக்வன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப நம்மளுக்கு ஒரே வழிதான் இருக்கு, வெல்த்தியா இருக்கவங்களுடைய சன்னை கிட்னாப் பண்ணுங்க. ஆனா அவங்க வந்துட்டு மர்ச்சன்ட் மாதிரி பவர்லெஸ்ஸா இருக்கணும், அதனால நம்மளுடைய ரிஸ்க்கும் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க அந்த நியூ கமர் கிட்ட, நீ புதுசுங்கிறதுனால நோபல் அண்ட் ரிச் பர்சனை கேப்சர் பண்ணணும்னு நினைக்காத, அதுக்கு பதில் ஹேண்ட்ஸமா இருக்க ஆர்டினரி மென்னை கேப்சர் பண்ண. இது கேட்ட அந்த நியூ கமரும், நீங்க கவலைப்படாதீங்க லீடர், நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமான சைல்ட நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்ல இங்கேயும் இந்த சாப்டர் முடியுது. இந்த கதையோட ஆரம்பத்திலேயே அந்த யூ வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேஃப்டேரியால கியூடைய லைனை கட் பண்ணாங்கல்ல, அது யாருன்னு உனக்கு தெரியுமா? நம்ம இப்ப சேலஞ்ச் பண்ண போற அந்த செகண்ட் இயர் எலைட் கிளாஸ் சேர்ந்தவங்க. நான் எதிர்பார்க்கவே இல்ல இந்த எலைட் கிளாஸ் சேர்ந்தவங்களுடைய மேனர் இவ்வளவு சீப்பா இருக்கும்னு. பதிலுக்கு நானும் ஸ்டடீஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்கிறதுனால அவங்களுடைய கேரக்டரும் நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மொபைல பார்க்கும்போது அதுல வந்த நியூஸ் ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஒரு ஹைடெக்கான குடும்பத்துடைய பையன் காணாம போயிருக்கான். இந்த மாசத்துல இது 5வது மிஸ்ஸிங் கேஸ். அது மட்டும் இல்லாம இதுக்கு பின்னாடி இருக்க மோட்டிவ் பணம் இல்ல. எதை வச்சு சொல்றான்னா, இன் கேஸ் அவங்களுடைய மோட்டிவ் பணமா இருந்தா இந்நேரத்துக்கு அவங்க ஃபேமிலிக்கு கால் பண்ணி பணத்துக்காக டிமாண்ட் பண்ணிருப்பாங்க. சோ இதுக்கு பின்னாடி இருக்கிறது அந்த ரேட் கார்ட் கல்ட்ட சேர்ந்தவங்க. இங்கேயும் இந்த சீன் முடிய ஹான் சொன்ன அந்த ஸ்பேரிங் மேட்ச் இன்னைக்குதான். அந்த இடத்துக்கு லைனை கட் பண்ண அந்த சீனியரும் வந்திருந்தான். அவனுடைய போக்கஸ் யூ மேலதான் இருந்துச்சு. ஒரு வழியா 2 கிளாஸும் வார்ம் அப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்பேரிங் மேட்சும் ஸ்டார்ட் ஆச்சு. போன வாட்டி நடந்த மேட்ச் மாதிரி ஷான் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்குள்ள போனான். அந்த சீனியர் எடுத்த உடனே ஒரு கிக் விட்டா, அதுக்கே ஷான் ஸ்டேஜை விட்டு வெளியில போயிட்டா. நான் எதிர்பார்த்ததை விடவுமே இவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். ஈவன் தோ டிஃபென்ஸ் டர்ட்டிலுடைய டாக்டிக்ஸ் கூட இங்க வேலைக்கு ஆகல. அது மட்டும் இல்லாம அடுத்துன்னு மோஸ்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டை சிங்கிள் ஆளாவே டிஃபீட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் ஷார்ட்டா வச்சுட்டு வந்த ஒரு சீனியர் அந்த மார்ஷல் ஆர்ட் ஸ்டேஜ்குள்ள என்டர் ஆனாங்க. அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ள 9 மெம்பர்ஸ் டிஃபீட் பண்ணாங்க. அதுல 3 மெம்பர்ஸ் மேல் ஸ்டூடெண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் இயர்ல பேலன்ஸ் இருக்கிறது நான், வாங், லூ, அப்புறம் யூ. அப்படியே ஆப்போசிட்ல இருக்க எலைட் ஸ்டூடெண்ட்டை பாத்தீங்கன்னா வெறும் 5 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் டிஃபீட் ஆயிருக்காங்க. பேலன்ஸ் இன்னும் 36 ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் ஸ்டேஜே ஏறல. அது மட்டும் இல்லாம அதுல டிஃபீட் ஆன அந்த 5 பேருமே ஃபீமேல் ஸ்டூடெண்ட். இன்னும் ஒரு மேல் ஸ்டூடெண்ட் கூட ஸ்டேஜ் ஏறல. இதை பார்த்த ஹான் வந்துட்டு 2 கிளாஸ்க்கும் நடுவுல இருக்க அந்த கேப் ரொம்ப அதிகமா இருக்கு. என்னுடைய ஸ்டூடெண்ட் ஜெயிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி தான். ஆனா இப்போதைக்கு எங்களுக்கு வேற வழி இல்ல. யூ, இது உன்னுடைய டர்ன். ஆப்போனன்ட்ல இன்னும் 6 கேர்ள்ஸ் பெண்டிங் இருக்காங்க. அவங்க எல்லாரையும் உன்னால டிஃபீட் பண்ண முடியுமான்னு கேட்க பதிலுக்கு யூவும் ஸ்டேஜ் ஏறிட்டு, நோ ப்ராப்ளம் டீச்சர், இன்னும் நிறைய சீனியர் சிஸ்டரை நான் ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு வைக்கப்பட்டுட்டே சொல்ல, மேட்ச் ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரத்திலேயே யூ வந்துட்டு கொஞ்சம் எஃபெக்ட்லயே அங்க வந்து 6 சிஸ்டரையும் டிஃபீட் பண்ணிட்டான். அடுத்ததா ஸ்டேஜுக்கு என்டர் ஆனது நம்ம யூவை முறைச்சிட்டு இருந்த அந்த சீனியர். உன்னுடைய முடிவு பார்க்க ரெடியா இருக்கான்னு கேட்க பதிலுக்கு யூவும், உன்கிட்ட மேனர்ஸ் மட்டும்தான் இல்லைன்னு நினைச்சேன், ஆனா செல்ஃப் அவேர்னஸ் கூட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இந்த ஸ்டேஜுக்குள்ள நீ ஃபர்ஸ்ட் மேல இறங்கிருக்கானா அப்ப நீ வீக்கா தான் இருப்ப. அப்படி பார்த்தா இது என்னுடைய ரிவெஞ்சை எடுக்கிறதுக்கான நேரம் அப்படின்னு நினைக்கிறப்பவே அந்த சீனியர் வந்துட்டு மின்னல் வேகத்துல ஒரு பஞ்ச் கொடுத்தான். சத்தியமா நான் எதிர்பார்க்கல அவன் இவ்வளவு ஃபாஸ்டா இருப்பான்னு. அது மட்டும் இல்லாம அவனுடைய பஞ்ச் இந்த அளவுக்கு பவரா இருக்கணும். பதிலுக்கு அந்த சீனியரும், நீ எல்லாம் எனக்கு ஒரு குப்பை மாதிரி, உன்னுடைய டிஃபீட்டை அக்செப்ட் பண்ணிக்கும் அப்படிங்கிறப்போ யூ வந்துட்டு கோவத்துல ஒரு பஞ்ச் அந்த சீனியரை நோக்கி லான்ச் பண்ண அவ அதை ஈஸியா டாச் பண்ணி ஒரு சைட் கிக் கொடுத்து யூ ஸ்டேஜை விட்டு தூக்கி எறிஞ்சிட்டான். உண்மையா சொல்லணும்னா அந்த கிக்க வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவன் வீக்கான ஸ்டூடெண்ட் இல்லைன்னு நம்ம யூக்கு தெரிய வந்துச்சு. அவன் வேணும்னே ரிவெஞ்சுக்காக ஃபர்ஸ்ட் பர்சனா ஸ்டேஜ் ஏறி இருக்கான். நான் தான் அவனை தப்பா அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். அடுத்த நிமிஷமே உங்க சீனியர் என்ன பார்த்துட்டு, உனக்கு அடுத்தவங்களுடைய விஷயத்துல மூக்கு நுழைக்கிறது ரொம்ப பிடிக்கும்ல, ஒருவேளை உனக்கு கட்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்டேஜுக்கு வான்னு சொல்ல. உண்மையை சொல்லணும்னா நான் ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன். ஏன்னா அந்த வாங்குள்ளவும் நான் ஸ்டேஜ் ஏறாத மாதிரி அவங்களே எல்லாருமே டிஃபீட் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா
நல்ல வேலை நான் ஸ்டேஜ் ஏறுறதுக்கான டைம் வந்துருச்சு. உடனே என்னுடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே அந்த சீனியரை கருப்பாம்பூச்சை நசுக்கிற மாதிரி நசுக்கிடுச்சேன்னு சொல்றான். இதை கேட்ட அந்த சீனியரும் கோவத்தோட வியூ அட்டாக் பண்ண மாதிரியே என்னையும் அட்டாக் பண்ண வர நான் அதை ரொம்ப ஈஸியாவே பிளாக் பண்ணிட்டு அந்த சீனியருடைய தலையை பிடிச்சு வேகமா ஸ்டேஜ்ல மோத அடுத்த நிமிஷமே நாக் அவுட் ஆயிட்டான். யூ எப்படி கிக் அவுட் பண்ணானோ அதே மாதிரி கிக் பண்ணி அவனை ஸ்டேஜ் விட்டு வெளியில துரத்தனான். இதை பார்த்த சீனியர்ஸ் எல்லாருமே எனது கியூ தோத்துட்டானா, அவன் நம்மளுடைய கிளாஸ்ல டாப் 5ல ஒருத்தன். உண்மையை சொல்லணும்னா அந்த ஜூனியர் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான். இதை பார்த்த ஹான் வந்துட்டு நான் அடிச்சு சொல்வேன் சென் வந்துட்டு அவனுடைய ஸ்ட்ரென்த்தை ஹைட் பண்ணி வச்சிருக்கான். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரே கிக்ல சீனியரை டிஃபீட் பண்ண முடியாது. இதை பார்த்த வாங்குலுவும் ஷாக் ஆயிட்டேன். ஆல்ரெடி அவனுடைய மேசிவான ஸ்ட்ரென்த்தை நமக்கு காட்டிட்டான். ஆனா அது அவனுடைய ஃபுல் ஸ்ட்ரென்த் இல்லைன்னு இப்ப நமக்கு ப்ரூஃப் பண்ணிட்டான். உண்மையிலேயே இவன் ஹியூமன் தானான்னு யோசிக்க அடுத்த நிமிஷமே நான் ஸ்டேஜுக்கு வெளியில இருக்க சீனியரை பார்த்தேன். அடுத்ததா யார் வர போறீங்கன்னு கேட்க ஒரு நிமிஷம் எல்லாருமே பயந்தாங்க. அப்படியே half அன் அவர் கழிச்சு ரிமைனிங் இருந்த அந்த 29 ஸ்டூடெண்ட்ஸையும் நான் ஒரே ஆளா டிஃபீட் பண்ணிட்டேன். அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்துச்சு. என்னுடைய அந்த பிரைமல் டாமினன்ஸ் அந்த ப்ராக்ரஸ் இன்க்ரீஸ் ஆச்சா இல்லையான்னு. உடனே என்னுடைய சிஸ்டமை பார்த்தேன். 1000 மெம்பர்ஸ்க்கு 119 மெம்பர்ஸ் தான் நான் டிஃபீட் பண்ணியிருக்கேன். இதை வச்சு பார்த்தா ரொம்ப ஸ்லோவா தான் ப்ராக்ரஸ் ஆகுது. ஸோ இந்த ஸ்பேரிங் மேட்ச் மூலியமா என்னால இந்த பிரைமல் டாமினன்ட்டை கம்ப்ளீட் பண்ண முடியாது. இதே நேரத்துல ஹை ஸ்கூல்ல கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள நான் இதை சர்பாஸ் பண்ணி ஆகணும். ஆனா ஸ்கூல் ரூல்ஸ் படி பார்த்தா என்னால இதை கம்ப்ளீட் பண்ண முடியாது. அப்படின்னா இதுக்கப்புறத்துல இருந்து என்னுடைய ஓன் ரூல்ஸை நான் ஃபாலோ பண்ணணும். உடனே அடுத்த நாள் காலையில என்னுடைய பிரின்சிபலை போய் பார்த்தேன். எனக்கு ஒரு பர்சனல் சேலஞ்சை நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும், அதுவும் பிரைஸ் அமௌண்டோட. அது வேற ஒன்றும் இல்ல, நம்ம ஹோல் ஸ்கூலோட நான் சேலஞ்ச் போட போறேன் அப்படின்னு சொல்ல இங்கே இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த பிரின்சிபல் வந்துட்டு தலையில கைய வச்சுட்டு நீ ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்டா இருந்துட்டு ஹோல் ஸ்கூலோடையும் சேலஞ்ச் பண்ண போறேன்னு சொல்றேன். சீரியஸா தான் சொல்றியா? எதை பேஸ் பண்ணி இந்த சேலஞ்சை நான் அப்ரூவ் பண்றது? பதிலுக்கு நானும் நீங்க சொல்றது கரெக்ட் தான் பிரின்சிபல், என் கூட ஜிம் வரைக்கும் வாங்க, இந்த ஹோல் ஸ்கூலையும் சேலஞ்ச் பண்ற அளவுக்கு என்கிட்ட ஸ்ட்ரென்த் இருக்குங்கிறத உங்களுக்கு ப்ரூஃப் பண்றான். பேசினபடியே ஜிம்முக்கு போக பிரின்சிபல் வந்துட்டு சென் எனக்கு ரொம்ப லேட் ஆகுது, எதுக்காக இப்ப ஜிம்முக்கு கூட்டிட்டு வந்தேன்? பதிலுக்கு நானும் என்னுடைய ஒரே கையில 700 kg தூக்கிட்டு இதை உங்களுக்கு காட்டலாம் தான் இங்க கூட்டிட்டு வந்தேன். அப்படிங்கிறப்போ இதை பார்த்த பிரின்சிபலும் என்னது 700 kg? இதை வச்சு பார்க்கும்போது அந்த ஊட்டியான கம்பேர் பண்ணும்போது இவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கான். இப்போதைக்கு நம்ம ஸ்கூல் ஹிஸ்டரியிலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்டூடெண்ட் இவன் தான் அப்படின்னு நினைச்சிட்டு சரி சென் நீ சொன்ன மாதிரியே இந்த ஹோல் ஸ்கூலுக்கு அகேன்ஸ்டா பர்சனல் சேலஞ்சை நான் அரேஞ்ச் பண்றேன். பதிலுக்கு நானும் பிரின்சிபல் ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர், அந்த ஃபைட்டுக்கு ஏத்த மாதிரி பிரைஸ் மட்டும் வச்சீங்கன்னா அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலா இருக்கும். அது மட்டும் இல்லாம இன்னும் 2 சஜஷன் இருக்கு. எனக்கு மட்டும் பிரைஸ் அமௌண்ட் கொடுக்காம இதுல பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கும் பிரைஸ் அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்களும் என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். அவங்க ஸ்டேஜ் ஏறி என்ன சேலஞ்ச் பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனலாவும் இருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் சஜஷன் என்னன்னா, இன்கேஸ் ஸ்டேஜ் ஏறினவங்க வித்தின் டைம் பீரியட்குள்ள என்னை டிஃபீட் பண்ணிட்டாங்கன்னா என்னுடைய பிரைஸ் அமௌண்ட்டை அவங்களுக்கு கொடுத்துருங்க. ஒருவேளை என்னை யாராலையுமே டிஃபீட் பண்ண முடியலன்னா அந்த பிரைஸ் அமௌண்ட் எனக்கானது. இதை கேட்ட பிரின்சிபலும் நீ அதை பத்தி கவலைப்படாத, அதை என்கிட்ட விட்டுடு, மீதி எல்லாத்தையுமே நீ சொன்ன மாதிரி நான் செஞ்சு முடிக்கிறேன். உடனே நான் வந்துட்டு பிரின்சிபல் என்னுடைய ஸ்ட்ரென்த் இப்போதைக்கு சீக்கிரட்டாவே இருக்கட்டும், ஒருவேளை இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரிஞ்சிச்சுன்னா யாருமே இந்த சேலஞ்சுக்கு அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பதிலுக்கு அவங்களும் நீ சொன்ன மாதிரியே பண்ணிடலாம்னு சொல்ல அடுத்த நிமிஷமே பிரின்சிபல் ஆபீஸை தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல பிரின்சிபலும் அந்த சேலஞ்சுக்கு ஏத்த மாதிரியே பேப்பர் ஒர்க்ஸை கம்ப்ளீட் பண்ணிட அதை என்கிட்ட காட்டி இதுல இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் உனக்கு ஓகே தானு கேட்க அதை பார்த்தா நானும் எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்க பிரின்சிபல்னு சொல்ல அந்த இடத்துக்கு ஹானும் ஜென் ஃபியூசன் டீச்சரும் வந்திருந்தாங்க. எங்க 2 பேரையும் பார்த்துட்டு நாங்க என்ன கனவு காண்றோமா, என்ன நடந்துட்டு இருக்கீங்க? இந்த ஸ்கூலுடைய பிரின்சிபல் எப்பவுமே அக்ரெசிவா இருப்பாங்க, ஆனா இப்போ சைக்கோபாத் மாதிரி சென் சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்போவே இங்க இந்த சீன் முடியுது. மத்தியானம் 2 மணி இருக்கும். அப்போ பிரின்சிபல் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க, இப்ப இங்க ஒரு சேலஞ்ச் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க என்னை பத்தி பேசிக் இன்ஃபர்மேஷனையும் என்னுடைய அச்சீவ்மெண்ட்டையும் சொல்லிட்டு இந்த சேலஞ்சுக்கான பிரைஸ் அமௌண்ட்டையும் ரூல்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது கேட்ட ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நம்ம பிரின்சிபலுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா அப்படிங்கிறப்போ இன்னும் சில பேர் இவன் வெறும் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், இந்த ஹோல் ஸ்டேஜே இவனுக்காக ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்களா, அது கூட பரவாயில்ல, இவனுக்கு எப்படி ஹோல் ஸ்கூல்லே சேலஞ்ச் பண்ற அளவுக்கு கான்பிடன்ஸ் வந்துச்சு. இது கேட்ட தேர்ட் இயர் எலைட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எங்க கூட சேலஞ்ச் பண்ற அளவுக்கு நீ ஒர்த்தான ஸ்டூடெண்ட் நினைக்கிறியா? செகண்ட் இயர் எலைட் கிளாஸ் நீ டிஃபீட் பண்ணதுனால இவ்வளவு அரகண்டா நடந்துட்டு இருக்க, உன்னுடைய லிமிட் என்னன்னு தெரிஞ்சுக்கோ முதல்ல. இது எதையுமே காதுல வாங்கிக்காம நாளையில இருந்து லஞ்ச் பிரேக் அப்போ இந்த ஜிம்ல நான் இருப்பேன், என் கூட ஸ்பேர் பண்ண நினைக்கிறவங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இதுதான் பெர்ஃபெக்டான டைம், நிறைய பேர் என்னை பீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இதன் மூலியமா என்னுடைய பிரைமல் டாமினன்ஸ் கூடிய சீக்கிரத்துல அன்லாக் ஆக போகுது. இப்படியே இந்த சீனை கட் பண்ணி
நைட் நேரத்துல ஒரு பையனை காட்டுறாங்க. ஆக்சுவலா இது வந்துட்டு அந்த ரேட் கார்ட் கல்ட்டுல ரீசெண்டா ஜாயின் பண்ண நியூ கமர். உடனே அவனுக்கு எதிர்க்க அந்த ரெண்டு பொண்ணுங்க, ஹே ஹான்சம், நீ தனியா வந்திருக்கியா, நம்ம வேணா பார்க்கு போயிட்டு கப்பல் ஆஃப் ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம்னு சொல்ல, பதிலுக்கு அவனும், கேட்டதுக்கு தேங்க்ஸ், ஆனா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, ஒழுங்கா என்னுடைய வழியில இருந்து நகர்ந்து போகணும் மிரட்டா. இது கேட்ட அந்த பொண்ணுங்களும் அவனுக்கு ஃபன்னு என்னன்னே தெரியாது போல. அப்படிங்கிறப்போ இன்னொருத்தையும் அவன் கடைசி வரைக்கும் சிங்கிளா தான் இருக்க போறான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. பதிலுக்கு அவனும், இந்த சாங்காய் சிட்டில இருக்க எல்லாருமே பாத்தட்டிக்கா இருக்காங்க, எனக்கு இப்போதைக்கு தேவையானது ஒரு ஹேண்ட்ஸமான மேன். எதுக்கு என்னால இவ்வளவு நாள் ஆகியும் ஒருத்தனை கூட கண்டுபிடிக்க முடியல, என்னை கிராஸ் பண்ணி போற ஒருத்தர் கூட ஹேண்ட்ஸமாவே இல்ல. இப்படியே போச்சுன்னா கல்ட் லீடர் என்ன நம்பி கொடுத்த அந்த சாக்ரிஃபைஸ் மிஷின் அதை என்னால கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் அவர் என்ன பத்தி என்ன நினைப்பாரு, ஒருவேளை இந்த கல்ட்டுல இருந்து என்ன ரிமூவ் பண்ணிட்டாருன்னா நான் என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லீடர் எனக்கு இந்த மிஷினை கொடுக்கும்போது நான் செலிபிரிட்டியை தான் கிட்னாப் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா அவங்களை சுத்தி எப்பயுமே பாடி கார்டு இருக்காங்க. நான் இப்பதான் இந்த கல்ட்டுல ஜாயின் பண்ண ஒரு நியூபி. அவங்களை கிட்னாப் பண்ற அளவுக்கு எனக்கு பவரும் இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த மிஷினுடைய டெட்லைனும் கிட்ட வந்துருச்சு. இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு பின்னாடி ஒரு சத்தம். ஆக்சுவலா அது நம்ம சென் தான். இதை பார்த்த அந்த நியூபியும், நான் எதிர்பார்த்த மாதிரி இவ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான், இவ்வளவு நாள் போராட்டத்துக்கு அப்புறம் சாக்ரிஃபைஸ்க்கு ஒரு ஹியூமனை கண்டுபிடிச்சிட்டேன், அதுவும் எந்த ஒரு எஃபெக்டும் இல்லாம ஒரு வழியா நான் தேடிட்டு இருந்த ஒருத்தன் இப்ப கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டேன். அவன் போற வழியில டிராபிக்கும் இல்ல, அது மட்டும் இல்லாம பொதுமக்களுடைய நடமாட்டமும் இல்ல. இதுதான் எனக்கான டைம்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரேட்மேனா உருமாற அடுத்த நிமிஷமே எங்கிருந்து ஒரு கல் அவன் மேல வந்து படுது. இதோட இந்த சாப்டர் இங்க முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த அடிப்பட்ட ரேட்மேனும் வழியில துடிக்க, பதிலுக்கு நம்ம சென்னும், இதை நான் எதிர்பார்க்கவே இல்ல, இந்த மாதிரி ஜாகிங் போயிட்டு இருக்கும்போது ரேட்மேனா சந்திப்பானு, என்னமோ இதன் மூலியமா மியூட்டன்ட் ராட்டுடைய கோடெக்ஸை என்னால ப்ராக்ரஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கல்லை தூக்கி அவனை நோக்கி எறிய, நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல, வெறும் 2 கல்லை தான் அதை நோக்கி எரிஞ்சான். அதுக்கே அது டிஃபீட் ஆயிடுச்சு. இந்த ரேட் கார்ட் கல்ட்டை சேர்ந்தவங்க ரொம்ப பேத்தட்டிக்கா இருக்காங்க. என்னமோ யாராச்சும் இந்த இடத்துக்கு வரத்துக்குள்ள நான் இதோடைய லைஃப் லெசன்ஸ் அப்சர்வ் பண்ணணும். உடனே சிஸ்டம்லயும் ஜெயின் ராட்டுடைய கோடெக்ஸ் 8% காட்டுச்சு. அப்படி பார்த்தனா வெறும் 1% தான் இந்த ரேட்மேன் மூலியமா எனக்கு கிடைச்சிருக்க. இதை வச்சு மட்டுமே ரேட்மேன் எல்லாருமே வீக்கா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. சில பேர் நான் எதிர்பார்க்கறதை விடவுமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா டிவில பார்த்த அந்த மியூட்டன்ட் ராட் அதனுடைய உடம்புக்குள்ள கன் ஃபயரே என்டர் ஆகல. இதுக்கு மேல நான் இங்க இருக்கிறது சரியா இருக்காது, நாங்க இருந்து கிளம்பிட. அடுத்த நாள் காலையில ஒரு நியூஸ பார்த்தேன். நேத்து நைட்டு ஒரு 3 மணிக்கு பப்ளிக் செக்யூரிட்டி ஹெட் குவார்டர்ஸோட சாங்காய் யூனிவர்சிட்டியை சேர்ந்தவங்களும் ஜாயின் பண்ணி அந்த ரேட் கார்ட் கல்ட்டை சேர்ந்தவங்கள மொத்தமாவே வைப் அவுட் பண்ணிட்டாங்க. அதுல மெயின் ரோல் பிளே பண்ணது சாங்காய் யூனிவர்சிட்டியுடைய முன்னாள் ஸ்டூடெண்ட் ஊட்டியான். ஆக்சுவலா இவர் வந்துட்டு ஒரு அட்வான்ஸ்ட் பயாலஜிக்கல் லெவல் ஜென்ஃபியூசர். நேத்து அந்த ரேட் கிங்கோட நேருக்கு நேர் சண்டை போட்டு அவருடைய ஃபெதரை ஆயுதமா யூட்டிலைஸ் பண்ணி அடுத்த 30 செகண்ட்ஸ்ல அந்த ரேட் கிங்கை டிஃபீட் பண்ணிருக்காரு. இந்த நியூஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அட்வான்ஸ் லெவலுடைய பவர் என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். இதே நேரத்துல இன்னொரு பில்டிங்க காட்டுறாங்க. அந்த இடத்துல இருந்த ஒரு பர்சன் ஊட்டியான் ப்ரொஃபசர் கிட்ட இருந்து ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வந்துச்சான்னு கேட்க, பதிலுக்கு அவனும் 36th சைட்ல கலவரத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக போன டீம் இன்னும் வரல, நல்ல வேலையா அந்த இடம் ஸ்டேபிளா இருந்ததுனால அந்த லிட்டில் ஃப்ரையா என்னால ஈஸியா டிஃபீட் பண்ண முடிஞ்சு. இதை கேட்ட அவனும், எனது லிட்டில் ஃப்ரையா, இந்த சாங்காய் சிட்டியுடைய ஹெட் குவார்டர்ஸையே ஸ்டன் ஆக வச்சதுதான் அந்த ரேட் கிங். உன்னை பொறுத்த வரைக்கும் அவன் ஸ்மால் ஃப்ரையா தான் இருப்பான், ஏன்னா நீ அட்வான்ஸ் லெவல் ஜென்ஃபியூசர். சரி அதெல்லாம் இருக்கட்டும், நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல இருக்கிறதுனால ஏன் நம்மளுடைய பழைய ஸ்கூலுக்கு போக கூடாது, அங்க போய் ஸ்பீச் கொடுக்கலாம்ல. பதிலுக்கு அந்த ஊட்டியாங்கும், நான் இந்த இடத்துல சும்மா இல்ல, எனக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், உனக்கு வேலை இருக்குதான், ஆனா நம்மளுடைய ஜூனியருக்கு கைடன்ஸ் கொடுக்கறதும் நம்ம வேலை தானே அப்படின்னு சொல்ல, இங்கேயும் இந்த சீன் முடியுது. அப்படியே அண்டர் கிரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் கேக்குது, ஃபர்ஸ்ட் நீ பெக்கர்ஸ சாப்பிட ஆரம்பிச்ச, அதுக்கப்புறம் டிராவலர்ஸ, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி யங் உமன்ஸா சாப்பிட ஆரம்பிச்சேன், இப்ப அதுக்கும் ஒரு படி மேல போய் நோபல்ஸ சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன். நான் இவ்வளவு ப்ராப்ளம்ஸ ஃபேஸ் பண்றதுக்கு காரணமே இப்ப நீதான். உனக்கு நான் கொடுத்தது ஒரே ஒரு வேலை தான், நம்மளுடைய இனத்தை விரிவுபடுத்துறதுக்காக டனல்ஸ தோண்ட சொன்னான், ஆனா நீ மனுஷங்களை சாப்பிடுறதுக்காக பெரிய சீனியை கிரியேட் பண்ணிட்ட. ஆக்சுவலா அந்த இடத்துல ராட் கிங் வந்துட்டு யாரு முன்னாடியோ மண்டி போட்டுட்டு இருக்க. அப்படியே கேமராவை மேல தூக்கி அந்த பர்சனை காட்டுறாங்க. அங்க பச்சை கலர்ல காப்ளின் மாதிரி ஒருத்தன் இருக்கான். இவன் தான் அந்த ராட் கிங்குடைய லீடர் போல. சரி இப்ப சொல்லு, இந்த ஒரு ரீசனே நீ சாகிறதுக்கு போதுமானது. உடனே அந்த ராட் கிங் வந்துட்டு, நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன், இந்த ஒரு வாட்டி மட்டும் எனக்கு சான்ஸ் கொடுங்கன்னு சொல்ல, பதிலுக்கு அந்த காப்ளினும், அப்கோர்ஸ் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறான், ஆனா நீ பண்ண தப்புக்கு உனக்கு தண்டனை கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அந்த ராட் கிங் கிட்ட கைய கொண்டு போக இங்கேயே இந்த சாப்டர் முடியுது. இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே அந்த காப்ளின் வந்துட்டு ராட் கிங்கோட கண்ணை தான் புடுங்கி எடுத்திருப்பான். உண்மையை சொல்லணும்னா இந்த கண்ணு நல்லா டெலிஷியஸா தான் இருக்கு. என்னதான் நீ கிறுக்குத்தனமான வேலையை பண்ணாலும் டேலண்டா தான் இருக்க. இல்லனா ராட் கிங் மாதிரி உன் பிரதரை நடிக்க வச்சுட்டு நீ அவனுடைய ஷேடோல ஒளிஞ்சிருக்க மாட்டேன். ஒரு வழியா நீ பண்ண தப்புக்கு உன்னுடைய பிரதர் உயிரை விட்டுட்டான். இப்பத்துல இருந்து நீ டனலை எனக்காக தோண்ட ஆரம்பிக்கணும். ஒருவேளை அதை நீ மிஸ் பண்ணிட்டேன்னா உன் பிரதர் போன இடத்துக்கு உன்னைய அனுப்பி விட்டுருவேன். அப்படியே இந்த சீன் இங்க முடிய அடுத்த நாள் என் ஸ்கூலுக்கு நான் போனேன். இது வந்துட்டு செந்தன என்டிஆர் ஸ்கூல்ல சேலஞ்ச் பண்ண கூப்பிட்டானே, அவன் ஸ்ட்ரெயிட்டா ஜிம்முக்கு தான் போறான். அப்படி பார்த்தா மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். வாங்க எல்லாருமே அதை போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு கிளம்ப நான் என்னுடைய மொபைல்ல ஒரு நியூஸ பார்த்தேன். நேற்று நடந்த அந்த அட்டாக்ல அந்த கல்ட்டை சேர்ந்தவங்க எல்லாம் 9 பேர் மட்டும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. அவங்கள புடிச்சு கொடுக்கறவங்களுக்கு $5,000 இருந்து 5 lakhs வரைக்கும் ரிவார்டாவே கொடுக்குறாங்களாம். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவங்கள ஃபாலோ பண்றதை விட என்னுடைய பவரை நான் இன்க்ரீஸ் பண்றது தான் ஃபோக்கஸ் பண்ணணும். ரிவார்டை பத்தி அப்புறம் யோசிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் ஏற அந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. உடனே ஷான் வந்துட்டு இதுல பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கும் ரிவார்டு இருக்குன்னு அனௌன்ஸ் பண்ண, இந்த சேலஞ்சில பார்ட்டிசிபேட் பண்ணி லாட்டரி டிக்கெட்டா பிக் பிரைஸா வின் பண்ணுங்க. இதை கேட்ட மத்தவங்களும் என்னது பெஸ்ட் பிரைஸா, அப்ப நான் பார்ட்டிசிபேட் பண்றேன்னு ஒரு பையன் சொல்ல அவன் ஃபேஸ மிதிச்சுட்டு ஒரு கேர்ள்ஸ் குரூப் ஸ்டேஜ் நோக்கி ஓடுறாங்க. நம்ம சென்னை சுத்தி வளைச்சிட்டு அவனை கிராப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போக போக என்னை சுத்தி வியர்டான திங்ஸ் நடக்குது. நான் கேர்ள்ஸ் அட்டாக் பண்ணணும்னு நினைக்கல, ஆனா என்னுடைய அச்சீவ்மெண்ட்டை நான் மெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையா ஸ்டேஜ் விட்டு தூக்கி எறியறான். அப்ப என்னுடைய சிஸ்டம்லயும் 1000 மெம்பர்ஸ்க்கு 309% நான் டிஃபீட் பண்ணிட்டேன்னு வருது. உடனே இன்னொரு பொண்ணும் நான் திரும்பவும் சேலஞ்ச் பண்ணலாமான்னு கேட்க பதிலுக்கு நானும் ஒரு தடவை சேலஞ்சஸ் டிஃபீட் ஆயிட்டீங்கன்னா திரும்பவும் ரீசேலஞ்ச் பண்ண முடியாதுன்னு சொல்ல பதிலுக்கு அங்க இருந்த கேர்ள்ஸும் எதுக்கு ரீசேலஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு கேட்க அந்த இடத்துக்கு வந்து சீனியரும் உன்னுடைய பேர் தானே சென், ரொம்ப நாளா உனக்கு லெசனை டீச் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், அதுக்கு சரியான டைம் கிடைக்கல, இப்போ நீ ரெடியான்னு கேட்க அடுத்த நிமிஷமே அந்த சீனியருடைய ஃபேஸ்ல ஒரு பஞ்ச். அவர் நாக் அவுட் ஆனா அடுத்த நிமிஷமே பின்னாடி வந்த இன்னொரு சீனியருக்கும் நாக் அவுட். அப்படியே கொஞ்ச நேரம் போக மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்டை நான் சிங்கிள் ஹேண்டட்லயே டிஃபீட் பண்ணிட்டேன், வேற யாராச்சும் இருக்கீங்களான்னு கேட்க அந்த இடத்துக்கு கெத்தா ஒரு சீனியர் வந்தான். இதை பார்த்த மத்த ஸ்டூடெண்ட்டும் இது வந்துட்டு யான் தானே செகண்ட் இயர்லயே டாப் ஸ்டூடெண்ட், இவங்க 2 பேர்ல யார் ஜெயிக்க போறாங்கன்னு கேட்க கண்டிப்பா அது யானா தான் இருக்கும். ஏன்னா செகண்ட் இயர்லயே அவன் டாப் ஸ்டூடெண்ட். அந்த யான் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது ஒரு கிளாஸையே தனியாலா டிஃபீட் பண்ணான், அதுவும் அவனுடைய சீனியர் கிளாஸ் கூட மோதி. ஸ்டேஜுக்கு வந்த சீனியரும் ஒரு டைம் ஆஃப் பீரியட்ல நானும் உன்ன மாதிரி தான் அரகண்டா இருந்தேன், ஆனா அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன் நம்மள விடவும் ஸ்ட்ராங்கான ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு. இன்னைக்கு லைஃப்லயே ஃபர்ஸ்ட் லெசனா நான் டீச் பண்றேன் எப்படி ஹம்பிளா நடந்துக்கணும்னு. நான் பண்ண அதே தப்ப நீ பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இதை வெறும் வார்த்தையில சொன்னா நீ லேர்ன் பண்ணிக்க மாட்டேன். அதனால இந்த மேட்ச்ல உன்னை டிஃபீட் பண்ணி நீ லாஸ் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு எல்லாத்தையுமே சொல்லித்தரேன். ஆனா அது எதையுமே நான் காதுல வாங்கிக்காம டீச்சர் ஆரம்பிக்கலாமான்னு கேட்க பதிலுக்கு அவரும் ஸ்டார்ட்னு சொல்ல அந்த சீனியர் மின்னல் வேகத்துல என்ன அட்டாக் பண்ண வந்தான். அதை டாச் பண்ணி அவருடைய ஃபேஸ்லயே ஒரு கிக் வைக்க ஸ்டேஜுக்கு வெளியில போய் மண்ணை கவ்வுனாரு. இதை பார்த்து அங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஷாக் ஆக அந்த இடத்துக்கு கிளாப் பண்ணிட்டு ஒரு சீனியர் வந்தான். இந்த ஹோல் ஸ்கூல்ல இருக்க டாப் ஸ்டூடெண்ட்டுமே உன்னை சேலஞ்ச் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இதை பார்த்த உடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன், இந்த ஹோல் ஸ்கூல்ல இருக்க செகண்ட் இயர் நான் டிஃபீட் பண்ணதுனால தேர்ட் இயர் சேர்ந்த டாப் ஸ்டூடெண்ட் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. உடனே அந்த சீனியர் வந்துட்டு ஸ்டேஜுக்குள்ள ஜம்ப் பண்ணிட்டு இந்த ஷா வந்துட்டு உன்ன மாதிரி குழந்தை பையன் கிட்ட தோத்துருவேன்னு நினைச்சியா. பதிலுக்கு நானும் டீச்சர் ஆரம்பிக்கலாமான்னு கேட்க உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கணும், முதல்ல எனக்கு பேச விடு. அப்படிங்கிறப்போ டீச்சரும் மேட்சை ஸ்டார்ட் பண்ணிட நான் சொல்றதை கேட்க கூட உனக்கு டைம் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு மின்னல் வேகத்துல அட்டாக் பண்ண வர பதிலுக்கு சென்னும் அந்த அட்டாக்க பிளாக் பண்ணிட்டேன். அப்படியே அந்த சீனியரை தூக்கி எறிஞ்சிடறான். தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு நிறைய டைம் இல்ல. இது அங்க இருந்தா யாருமே எதிர்பார்க்கல. எல்லாரும் ஷாக்கா நிக்கிற இந்த நேரத்துல அந்த கூட்டத்துல இருக்க ஒரு பையனை பார்த்துட்டு ஏய் நீ இன்னும் ஸ்டேஜுக்கு வரல அப்படிங்கிறப்போ பதிலுக்கு அந்த பையனும் ஸ்டேஜ் ஏறிட்டு உங்களை சேலஞ்ச் பண்றவங்களுக்கு லாட்டரி டிக்கெட் தரேன்னு சொன்னாங்க, அதுக்காக மட்டும்தான் ஜாயின் பண்ணேன், ப்ளீஸ் பார்த்து சண்டை போடுங்கன்னு சொல்ல பதிலுக்கு நானும் கண்டிப்பான்னு சொல்லிட்டு ஒரு மைனிட்டான பஞ்ச் கொடுத்து அவனை ஸ்டேஜ் விட்டு தள்ளி விட்டேன். இதை பார்த்த மத்த ஸ்டூடெண்ட்டும் இந்த மாதிரி ஸ்ட்ராங்கஸ்டான ஸ்டூடெண்ட் கிட்ட டிஃபீட் ஆகுறது எம்பாரசிங்கான விஷயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிவார்டுக்காக டிஃபீட் ஆயிடுவோம்னு தெரிஞ்சும் என் கூட சண்டை போட நிறைய பேர் வந்தாங்க. அவங்க எல்லாருமே டிஃபீட் பண்ண பைனலா என்னுடைய சிஸ்டம்ல 1000 ஆப்போனண்ட்டை டிஃபீட் பண்ணதுனால சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட்ங்கிற அந்த அச்சீவ்மெண்ட்டை அன்லாக் பண்ண. இதோட இந்த சாப்டரும் இங்க முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே என்னோட சிஸ்டம்ல நீங்க பிரைமரி டாமினன்ஸ் அப்ளைன் பண்ணிட்டீங்க. இதன் மூலியமா நீங்க அதர் லிவிங் பீயிங்க டீல் பண்ணும்போது அதுக்கான டேமேஜ் இன்க்ரீஸ் ஆகும். உடனே நான் வந்துட்டேன் இது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கு, ஆனா எவ்வளவு பெர்சன்டேஜ் டேமேஜ் கொடுப்பாங்கிறத இதுல மென்ஷன் பண்ணல. எப்படி இருந்தாலும் இது எனக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்க போகுது அப்படின்னு
சொல்லிட்டு உடனே ஸ்டேஜை விட்டு இறங்கிட்டேன். சேலஞ்ச் முடிஞ்சிருச்சு, எல்லாருமே திரும்ப போலாம்னு சொல்ல, பதிலுக்கு மத்தவங்களும் இன்னும் கொஞ்ச நேரம் மேட்ச பாக்கலாம்னு நினைச்சோம் அப்படின்னு சொல்ல, நான் ஷானை கூட்டிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே கிளாஸ் முடிய நான் பிரின்சிபலுடைய ஆபீஸ்ல தான் இருந்தேன். உடனே அவங்க வந்துட்டு, கங்க்ராச்சுலேஷன் சென், எப்படியோ நீ மேனேஜ் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கான டைட்டில் அப்ளைன் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, தேர்ட் இயரை சேர்ந்தவங்கள ஈஸியா டிஃபீட் பண்ணிருக்கேன். நான் அடிச்சு சொல்லுவேன், உன்னுடைய ட்ரூ ஸ்ட்ரென்த்தை நீ ஹைட் பண்ணி வச்சிருக்கேன். நான் சொல்றது உண்மை தானே அப்படிங்கிறப்போ, ரொம்பலாம் இல்ல பிரின்சிபல், கொஞ்சமா அப்படின்னு சொல்ல, பதிலுக்கு அவங்களும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நீ டிஃபீட் பண்ண அந்த தேர்ட் இயர் சீனியர் கயோட்டோ யூனிவர்சிட்டியில அவனுடைய ஸ்ட்ரென்த்தை ப்ரூஃப் பண்றதுக்காக 690 கிலோ பார்ல சிங்கிள் ஹேண்ட்ல தூக்கணும். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது உன்னால 800 கிலோ வரைக்கும் ஈஸியா தூக்க முடியும் அப்படின்னு சொல்ல, பதிலுக்கு நானும், நீங்க கரெக்டா தான் கெஸ் பண்ணிருக்கீங்க பிரின்சிபல், என்னால 795 கிலோ வரைக்கும் ஈஸியா தூக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள என்னுடைய ட்ரூ ஸ்ட்ரென்த்தை யார்கிட்டையும் காட்டாம இருக்கிறது தான் நல்லது. இதை கேட்ட பிரின்சிபலும், என்னுடைய மெஷர்மெண்ட் எப்பவுமே தப்பா போனதில்ல அப்படிங்கிறப்போ, உடனே நான் வந்துட்டு, இப்ப நடந்த அந்த சேலஞ்சுக்கான பிரைஸ் அமௌண்ட் $8,810, அது எப்போ என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவீங்கன்னு கேட்க, உடனே என்னுடைய பிரின்சிபல் இப்பவே அனுப்புறேன்னு சொல்லிட்டு ஜிபே மூலியமா சென்ட் பண்ண, பதிலுக்கு நானும் இன்னொரு ரிக்வெஸ்ட் வச்சேன். எனக்கும் ஷானுக்கும் ஸ்விம்மிங்னா ரொம்ப பிடிக்கும், அதனால ஜிம்ல இருக்க அந்த ஸ்விம்மிங் பூலை நாங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமான்னு கேட்க, ஆனா நாங்க யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்விம்மிங் பூல் க்ளோஸ்ல இருக்கும், மத்த யாரும் அந்த இடத்துக்குள்ள என்டர் ஆக கூடாது. உடனே பிரின்சிபலும் கொஞ்சம் கூட யோசிக்காம நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. உடனே நான் வந்துட்டு, எனக்கு இன்னொரு ரிக்வெஸ்டும் இருக்கு. நான் ஸ்விம் வேர் போட்டுட்டு இருக்கும்போது மத்தவங்க என்ன வாட்ச் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்காது, அதனால அங்க இருக்க எல்லா கேமராவும் கவர் பண்ண முடியுமா அப்படிங்கிறப்போ, அந்த பிரின்சிபலும் யோசிச்சு பார்த்துட்டு, நீ கேட்ட ரிக்வெஸ்ட நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த பிரைவேட் பூலுக்கான கீயை லாக்கர்ல இருந்து எடுத்து கொடுத்தாங்க. அப்படியே பிரின்சிபல் ரூம்ல இருந்து நாங்க 2 பேரும் வெளியில வர, என்னோட மனசுக்குள்ள ஓடிட்டு இருந்தது ஒரே விஷயம் தான். அடுத்ததா என்னுடைய போக்கஸ் ஷானுடைய சூப்பர் பவர் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணணும். உடனே அவ வந்துட்டு, எனக்கு ஒரு விஷயத்துல ஹெல்ப் பண்ணுவியான்னு கேட்க, பதிலுக்கு நானும், என்னன்னு சொல்லு, கண்டிப்பா பண்றேன் அப்படிங்கிறப்போ, நான் ஒரு சிங்கிங் கான்டெஸ்ட்ல சைன் அப் பண்ணிட்டேன். சோலோவா நான் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்றேன், ஆனா கோரஸ் பாட்டுல யார் கூடயாச்சும் ரிஹர்சல் பண்ணி பார்க்கணும், இன்னைக்கு நைட் ரிஹர்சல் பார்க்க என் கூட வரியான்னு கேட்க, நான் சரின்னு சொன்னதும் அவ சந்தோஷத்துல அங்கிருந்து கிளம்பிட்டா. இதன் மூலியமா அவளுடைய கான்பிடன்ஸ் அதிகமாகும். அப்படியே நைட் ஆகிட்ட நாங்க 2 பேருமே கோரஸா பிராக்டிஸ் பண்ணோம். உடனே ரூம்க்கு வெளியில இருந்த ஷானுடைய அப்பாவும், ஹனி, கிட்ஸ் இப்போ grown up ஆயிட்டாங்க, உனக்கு தோணலையா இது ரொம்ப இன்அப்ரோப்ரியேட்டா இருக்கு, ஒரு பொண்ணும் பையனும் தனியா ஒரு ரூம்ல இருக்காங்க. பதிலுக்கு ஷானுடைய அம்மாவும், அவங்க சின்ன வயசுல இருந்தே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு நடுவுல நீங்க வராதீங்கன்னு சொல்ல, இது எல்லாத்தையுமே ரூம்ல இருந்து கேட்டுச்சேன்னும், ஷான், நம்ம ½ மேல ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கோம், சோ இப்ப நான் கிளம்புறேன், நாளைக்கு ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்விம்மிங் பூல்ல பிராக்டிஸ் பண்ணலாம், உன்னுடைய ஸ்விம் சூட்டை எடுத்துட்டு வர மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப, உடனே ஷான் வந்துட்டு வார்ட்ரோபை ஓபன் பண்ணி எந்த ஸ்விம் சூட்டை போடலான்னு யோசிக்க, அவகிட்ட இருந்தது 2 ஸ்விம் சூட், அதுல ஆல்ரெடி ஒன்னு போட்டுட்டா, மீதி இருக்க ஒன்ன பாத்துட்டு இதை போட்டுட்டு எப்படி ஸ்விம்மிங் பூல் போறதுன்னு யோசிக்க, அந்த இடத்துல சென்னை தவிர்த்து வேற யாரும் இருக்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பேக்ல எடுத்து வச்சுக்கிறான். அடுத்த நாள் ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னுடைய ஸ்விம் வியரோட ஷானுக்காக ஸ்விம்மிங் பூல்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவ வர்றதுக்கு லேட் ஆனதுனால அங்க இருக்க கேமரா எல்லாமே கவர் இருக்கான்னு செக் பண்ண, இதே நேரத்துல ஷான் அந்த இடத்துக்கு ஓடி வர, சாரி சென், உன்னை ரொம்பவே வெயிட் பண்ண வச்சுட்டேன். பதிலுக்கு நானும், அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, நம்ம ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேட்க, நாங்க 2 பேரும் ஸ்விம்மிங் பூல்ல ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிச்சோம். கொஞ்ச நேரத்திலேயே ஷான் வந்துட்டு சைகையில நம்ம மேல போலாமான்னு கேட்க, 2 பேருமே வேகமா மேல போனோம். உடனே ஷான் வந்துட்டு என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னான், இந்த வாட்டர் வந்துட்டு என்னுடைய உடம்ப ஊடுருவி போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவ கையில கொஞ்சம் தண்ணி எடுத்தா. அது ஆக்சுவலா அந்த கேப் வழியா கீழே போகாம அவ கைக்குள்ள ஊடுருவி கீழே போச்சு. இதை ரொம்ப ஆச்சரியமா நான் பார்க்க இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.